இந்த ஒரு கருத்துரை ஆற்றுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு ரொம்ப இந்த பக்கம் வராம அந்த சைடு இருந்தீங்கன்னா எனக்கு வசதி. வாய்ப்பு கிடைத்ததற்கு எனக்கு மிக்க நன்றி. கிழக்கு பதிப்பகம் மற்றும் என்னுடைய நண்பர் சுஜாதா, இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. என்னை பத்தி நான் ரொம்ப அதிகமாலாம் அறிமுகப்படுத்த போதில்லை. மேபி பேசிய ஒரு விதத்தில் என்ன அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போ வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய விக்யான் பிரசார் என்ற அமைப்புல நான் வந்து பணி செய்யறேன். விக்யான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், விக்யானம் பிரச்சாரம். ஸோ என்னுடைய பணியை வந்து அறிவியலை பிரச்சாரம் செய்யறது தான். ஸோ when passion is your vocation அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தற்செயலாக எனக்கு எது பிடித்தமோ அதுவே என்னுடைய வேலையாகவும் அமைஞ்சிருச்சு. ஸோ அதனால ஒரு விதத்துல வெரி கண்டென்டட் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், ரைட்? ஸோ ஒன் ஹாப்பி பர்சன் அப்படின்னு சொல்லிக்கலாம். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல வந்து வெகு காலம் நான் வந்து இங்க தமிழ்நாட்டில் பணி செஞ்சிருக்கிறேன். அறிவியல் தமிழை வந்து எடுத்துன்னு போனோம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆர்வம். அதுக்கு பிறகு வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய சிடிட் என்ற ஒரு அமைப்புல, சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் இமேஜிங் டெக்னாலஜி அப்படிங்கிற அமைப்புல ஒரு 6 ஆண்டு காலம் பணியாற்றுறேன். அதுக்கு பிறகு மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த துறையில் இப்போ கடந்த 8 வருடமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். ஐ திங்க் இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். என்னுடைய பெயர் தாவி வெங்கடேஸ்வரன். நான் என்னுடைய உரையை தமிழில் நிறுத்த போறேன், ஆனால் நழுவு படங்கள் ஆங்கிலத்தில் இருக்கும். ஸோ அதையும் நான் தமிழ்ல பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் கொஞ்சம் தமிழ்ல எழுதா புரியலனாக்கா கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கட்டும் அப்படின்னு அதை வந்து வச்சிருக்கேன். பெரும்பாலும் இமேஜஸ் தான், ஸோ அதனால பெரிய இஷ்யூஸ் இல்லை. ஆன் பண்ணிக்கிறாங்க சைட்ல. இங்க நம்ம வந்து ஒரு 3 விஷயங்கள் பத்தி நான் வந்து பேசலாம்னு நினைக்கிறேன். இந்திய வானவியலின் தோற்றுவாய் அப்படிங்கிறதா நம்ம தலைப்பு. அந்த முறையில இத தோற்றுவித்தவர் யார், அதாவது இந்திய வானவியலின் தந்தை, யாரின் தாயார் நம்ம சொல்றதில்ல அன்பார்ச்சுனேட்லி. சோ தந்தை அப்படின்னு நம்ம யாரையாவது சொல்லணும்னு சொன்னா யார சொல்லலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆரியபட்டர். வேற? வராமியர். ஓகே. வேத கால ரிஷிகள். ஓகே. பேர் தெரியாத பலர். சோ நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு. எவ்வளவு வருடம் பழையது அப்படிங்கிறது 2வது கேள்வி நான் பேச போறேன். 3வது இதுல முக்கியமான கேள்விகள் என்னவா இருந்தது, எதை பற்றியதாக இருந்தது தோற்றுவாய் சமயத்துல அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த 3 விஷயங்களை பற்றி, அதாவது யார் தோற்றுவித்தனர், எவ்வளவு காலம் முன்னாடி, எதுக்காக அப்படிங்கறதா வந்து சுருக்கமா என்னுடைய உரையில் இருக்கக்கூடிய மையமான விஷயமாக இருக்க போகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாகரிகங்களையும் பாத்தீங்கன்னா வானவியல், மருத்துவம், இந்த 2 துறைகளும் எல்லா நாகரிகத்திலையும் நம்மளால தொன்மை காலத்திலேயே ரொம்ப பார்க்க முடியும். ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நம்மளால பார்க்க முடியும். மருத்துவம் ஏன் இருக்கு அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா மனிதர்கள் அப்படிங்கிற போது உடம்பு சரியில்லாம போகும். அதுவும் நம்ம முற்காலத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்னா காடுகள்ல வாழ்ந்த போது, கோயில்கள்ல வாழ்ந்த போது கீழே விழலாம், அடிபடலாம். ஸோ அதை வந்து சரி செய்யணும், வைத்தியம் சேர்க்கணும். ஸோ அதனால வந்து வைத்தியம் இதை ஆஃப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இது ரொம்ப கர்ப்பருங்குது. எனக்கே டிஸ்டர்பன்ஸ் சார். ஸோ மருத்துவம் என்பது ஏன் பழங்காலத்தில் இருந்தது அப்படிங்கறது வந்து நமக்கு விலகிக் கொள்வது ரொம்ப எளிது. அதுல வந்து ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. ஆனால் ஏன் வானவியல், ஏன் வானவியல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வானவியல் இல்லாம கேலண்டர் இல்லை, காலம் வந்து நம்ம கணிக்கிறது சாத்தியம் இல்லை. இன்னைக்கு இப்போ எவ்வளவு டைம் அப்படின்னு கேட்டா நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்க? எளிதா உங்க வாட்ச் தூக்கி பாட்டலாம். நான் பெரும்பாலான பேர் மொபைல தூக்கி பார்த்துலாம், ரைட்? இப்போ வாட்ச்ல கூட போயிடுச்சு, ரொம்ப பழசாயிடுச்சு, மொபைல்லே பார்த்துடலாம், ரைட்? பட் அன்னைக்கு வந்து எப்படி பார்த்துக்க முடியும்? வாட்ச் இல்ல, மொபைல் இல்ல. அப்போ வந்து காலத்தை கணிப்பதற்கு
வானத்தில் நடந்த நிகழ்வுகள் தான் நமக்கு உதவிகரமா இருந்தது. பட் ஏன் காலம் அவசியம்? காலத்தை ஏன் கணிக்கணும்? அவ்வளவு காலத்துல காட்டு மிராண்டியா மனிதன் இருந்த போது அவனுக்கு காலத்தை அல்லது அவளுக்கு காலத்தை கழிப்பது வந்து ஏன் அவ்வளவு பெரிய அவசியம் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் வந்து பல உளவியல் அறிஞர்களும் சொல்லக்கூடிய விஷயம், காலம் என்பது நம்முடைய அடிப்படை மனித தேவை. இப்போ சமீபத்துல அமெரிக்கா வந்து அந்த கோட்டமாட்டா பே அந்த இடத்துல வந்து அங்க வந்து கைதிகளை வச்சிருந்த போது செஞ்ச ஒரு முக்கியமான சித்திரவதை வந்து அவங்கள்ட்ட இருந்து காலம் தெரியாம அவங்களை ஆக்கினது. அவங்கள்ட்ட இருந்து கடிகாரம் அதெல்லாம் எடுத்துருவாங்க. ஒரு இருட்டறையில நீங்க இருப்பீங்க, அங்க வெளிச்சமும் இரவும் மாறி மாறி வந்து உங்களுக்கு வந்து உணவு கொடுக்கறதையும் வந்து செஞ்சு 4 நாள்ல வந்து 5 நாள் ஆக்கிற மாதிரி காட்ட முடியும், 4 நாள் ஆயிருக்கான 3 நாள் தான் இருக்கிற மாதிரி காட்ட முடியும். இந்த மாதிரிலாம் செய்யும் போது ஒரு மனப்பிழற்சி ஏற்பட்டு நமக்கு வந்து ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு நிலை வந்து ஏற்படுது அப்படிங்கறதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்கோர்ஸ் அப்படிதான் அதை கண்டுபிடிச்சிருக்குமாங்கிறது வேற விஷயம், அப்படி சித்திரவதை செஞ்சுதான். பட் ஒரு காலம் அறிவது என்பது மனிதனுடைய ஒரு அடிப்படை தேவை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதாவது நாம வந்து காலம் வெளி இந்த ரெண்டு இல்லாம இருக்க முடியாது. இடம் இல்லைன்னா நம்ம இருக்க முடியாது இல்லையா, ஸ்பேஸ். அதே மாதிரி வந்து டைம்லயும் தான், டைம் இல்லாமலையும் நம்மளால இருக்க முடியாது. இன்ஃபேக்ட் ஜார்ஜ் ஸ்டீவன்சனோட நூல், அந்த ஒரு தீவுல போய் ஒரு மனிதன் வந்து விழுவான் வரும் இல்லையா, ட்ரெஷர் ஐலண்ட், அதுல படிச்சு பாத்தீங்கன்னா கூட அந்த மனிதன் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு செங்கலை எடுத்து ஒவ்வொரு நாள் கடக்கும் போதும் ஒரு குறி போட்டு தேதி கடப்பதை கணக்கு வச்சுக்கிறது. காஸ்டவேலையும் வருது, ட்ரெஷர் ஐலண்ட்ல இந்த மாதிரி வரலையா? ரைட், ஓகே, தென் ஐ அம் ராங். கரெக்ஷன், காஸ்டவேங்கிற ஒரு சினிமால வரும். ஸோ அந்த கணக்கு வைத்துக் கொள்வது என்பது ஒரு முக்கியமான ஒரு செயல். நாள் போவதை ராபின்சன் ராபின்சன். ஸோ அது வந்து ஒரு ராபின்சன், நாட் ட்ரெஷர் ஐலண்ட். ஸோ அதுல வந்து காலம் வந்து கணக்கு வைத்துக் கொள்வது என்பது ஒரு அவசியம் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம். இன்றைக்கு நமக்கு பசிச்சது அப்படின்னு சொன்னா கீழே இறங்கி போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் ஒரு டீ கூட ஒரு போண்டா கூட நம்ம சாப்பிடலாம். பட் நம்ம வந்து ஒரு 5000, 10,000, 15,000 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படின்னு சொல்லி பேசணும்னு சொன்னா நம்முடைய உணவு என்பது என்ன? கொஞ்சம் தொலைவில் ஓடி போற ஒரு முயல், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தொலைவில் நின்று இருக்கக்கூடிய ஒரு எருது, ரைட்? சோ இந்த விலங்குகள் தான் நம்முடைய உணவு. ஏன்னா அக்ரிகல்ச்சர் உருவாகல, விவசாயம் உருவாகல. சோ விலங்குகளினுடைய நடவடிக்கை என்பது காலநிலையை மாறி 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 அமையும். இன்னைக்கு வந்து நம்ம பெரும்பாலும் சமவெளியில வாழறோம். உலகத்தை எடுத்துட்டோம்னு சொன்னா பெரும்பாலான மக்கள் சமவெளியில வாழறாங்க. ஆனால் ஆதி காலத்தை எடுத்துட்டீங்கன்னா பெரும்பாலான மக்கள் சமவெளிக்கு சற்று மேலே, அதாவது மலை குன்றுகள்ல தான் வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா நமக்கு அதுதான் நிறைய தடயம் கிடைச்சிருக்கு இல்லையா? இப்போ நீங்க பீம்பேட்கா எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு குன்று மாதிரியான ஒரு பிரதேசம். அதுக்கும் காரணங்கள் இருக்கு, அந்த காரணத்துக்குள்ள நம்ம இப்போ போயிட வேணாம். பட் இந்த மாதிரியான பகுதிகளில் உங்களுக்கு சம்மர்லயும் விண்டர்லயும் மிருகங்கள் வந்து இடத்தை விட்டு இடத்த மாறும். நீங்க மலைப்பகுதிகளில் வந்து ரொம்ப தெளிவா நீங்க இதை பார்க்கலாம். விண்டர்ல வந்து மலை மேலிருந்து கீழே வரும் பள்ளத்தாக்கு நோக்கி, சம்மர்ல வந்து பள்ளத்தாக்குல இருந்து மலைக்கு மேல போகும். ஸோ இந்த மாதிரியான விலங்குகளுடைய இடப்பெயர்ச்சி என்பது இயல்பாக நடக்கும். ஈவன் காடுகள்லயே கூட வந்து உங்களுக்கு வந்து காடுகள்ல ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகள் இன்னொரு பகுதிக்கு மாறும். ஏன்னா நீர்நிலைகள் வந்து காலநிலையை பொறுத்து மாறும்போது விலங்குகளுடைய இடமும் மாறும். சோ அதுதான் உணவு என்று சொன்னால், அந்த உணவை தேடி போக மனிதனுக்கு காலநிலை பற்றிய ஒரு அறிவு இருந்தது என்று சொன்னால் அந்த விலங்கோடு இயங்க முடியும். அதனால கேலண்டர் என்று ஒன்று தேவை வந்தது என்று ஒரு சாரார் கூறுகின்றனர். ரெண்டாவது, ஒரு சாரார்ல இன்னொரு பக்கம் இன்னொரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, விவசாயத்தோட அதுக்கு வந்து ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. விவசாயம் நமக்கு இன்னைக்கு செய்யக்கூடிய பரவலான விவசாயம் மட்டும் இல்ல, ஈவன் ஹார்டிகல்ச்சர் என்று சொல்லக்கூடிய முறையில சிறு அளவில் செய்யக்கூடிய விவசாயம் என்று எடுத்துக்கொண்டால கூட நீங்க பயிரை நடணும், கொஞ்ச காலம் கழிச்சு தான் அது வந்து வளரும், அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு தான் அதுல இருந்து உங்களுக்கு விதை கிடைக்கும், அதாவது கிரெயின் தானியங்கள் கிடைக்கும். சோ இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு காலநிலை பற்றிய
ஒரு கருத்து தேவை என்று சொல்றாங்க. சோ அந்த முறையில வாழ்வியலோட சம்பந்தப்பட்டும் கேலண்டர் என்பது அவசியம். அதோட கூட மனிதன் என்பவர் வந்து வெறும் வாழக்கூடிய ஒரு மிருகம் மட்டுமல்ல, ஒரு பண்பாடு என்று நம்ம நவீன மனிதன் என்று சொல்லும்போது பண்பாடு என்பதும் அதனுடைய ஒரு விஷயம். சோ சடங்கு, சம்பிரதாயம், இதுக்கு எல்லாத்துக்குமே கூட கேலண்டர் என்பது அவசியமா தேவைப்படுது. சோ அந்த முறையில பல்வேறு சமூக கலாச்சார தேவைகளுக்காக கேலண்டர் என்பது ஒரு அவசியமாகிறது. அந்த கேலண்டரை உருவாக்குவதற்காக, நாட்காட்டியை உருவாக்குவதற்காக வானவியல் என்பது நமக்கு வந்து ஒரு தேவையான ஒரு விஷயமாக மாறிவிடுகிறது. ஆகையால் தான் தொன்மை காலத்திலேயே வானவியல் பற்றிய ஒரு கருத்து இருந்தது என்று சொல்றாங்க. சரி, ஒரு நாள் என்ற பொழுதை நம்ம வந்து எளிதா கணக்கிட்டுலாம். எப்படி? சூரியன் உதிக்கிறதுல இருந்து அடுத்த நாள் உதிக்கிற வரைக்கும் ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ரைட். சோ ஆதி காலத்திலையும் மனிதன் எளிதா பார்க்க முடியும், எளிதா ஒரு நாள் என்கின்ற ஒரு கணக்கை கொண்டு வந்துட முடியும். இன்னைக்கு வந்து நம்ம நடு இரவிலிருந்து நடு இரவு வரைக்கும் ஒரு நாள் சொல்லிக்கிறோம். பெரும்பாலும் பாரம்பரிய வானவியல் அல்லது பாரம்பரிய கேலண்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா சூரிய உதயத்திலிருந்து சூரிய உதயம் வரைக்கும் தான் ஒரு நாள் என்று இருந்தது. நவீன காலத்துல அந்த 12 மணிலிருந்து 12 மணி என்று மாறி இருக்கிறது. சோ அதனால ஆதி காலத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய உதயத்திலிருந்து சூரிய உதயம், மறு சூரிய உதயம். ரைட். இப்போ இந்த டேபிளோட அளவை அளக்கணும்னாக்க நம்ம எப்படி அளப்போம்? இவ்வளவு மீட்டர் இல்லைன்னா இவ்வளவு அடின்னு அளப்போம். சென்னையில இருந்து டெல்லி வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவு அப்படின்னு சொன்னா எப்படி அளப்போம்? கிலோமீட்டர். ரைட். சோ அதாவது வந்து நம்ம வந்து இதை மீட்டர் அளக்கணும். அதே மாதிரி சென்னைக்கும் டெல்லிக்கும் இருக்கக்கூடிய தொலைவையும் மீட்டர் நம்ம அளக்கல. மீட்டருக்கு மேல ஒரு அலகு, ஒரு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் நம்ம உருவாக்கிக்கிறோம், ஒரு பெரிய யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். சோ இந்த ஒரு நாள் அப்படிங்கிறதுக்கு மேல ரைட் அடுத்த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் என்னவா இருக்க முடியும்? வாரம். குட். பட் வாரத்தை எப்படி அளப்பீங்க? இல்ல, முதல்ல வாரத்தை முடிச்சிடும். ஒரு வாரத்தை எப்படி அளப்பீங்க? ஏன் 7 நாள்? ஏன் 8 நாள் இல்ல? ஏன் 10 நாள் இல்ல? ஏன் 7 நாள்? எங்க இருந்து வருது அந்த 7 நாள்? ஓகே, ஆப்பிரிக்கால பல இடங்களில் ஒரு வாரம் என்பது 5 நாள். இன்ஃபேக்ட் அந்த 5 நாளுக்கான பெயர் என்பது இந்த 5 விரல், அவங்களுடைய ஆப்பிரிக்கன் லாங்குவேஜ்ல இந்த 5 விரலுக்கான பெயரோட சம்பந்தப்பட்டது. அங்க 7 நாள் கிடையாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் நாள் கணக்கை வந்து கையில இருந்து எண்ணிட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக 5 நாள். இன்ஃபேக்ட் அங்க கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்த போது அந்த சண்டேங்கிற கான்செப்டே ஒரு பெரிய சிக்கலாகி அது ஒரு பெரிய இந்த கேலண்டர் போராட்டம் அங்கெல்லாம் நடந்தது. தெரியும், அது தனி விஷயம். நம்ம அதுக்குள்ள அந்த பண்பாட்டுக்குள்ள இப்ப போவோம்னா பட் ஏன் அந்த 7 days? ஓகே, இந்த 7 days பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த 7 நாள் கொண்ட வாரம் என்பது எப்படி வந்தது, எதற்காக வந்தது, அந்த ஆர்டர் ஏன் திங்களுக்கு அப்புறம் செவ்வாய், செவ்வாய்க்கு அப்புறம் ஏன் புதன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் ஆதி காலத்துல இந்தியாவில் இந்த 7 நாள் கொண்ட வாரம் என்ற ஒரு கருத்து இருக்குல்ல. நண்பர் சொன்ன மாதிரி ஒரு மாதம். பட் அந்த ஒரு மாதம் என்பதை எப்படி நம்ம கணக்கிடுறோம்? சற்றேறக்குரிய ஒரு பௌர்ணமியிலிருந்து ஒரு பௌர்ணமி, இல்லைன்னா ஒரு அமாவாசையிலிருந்து இன்னொரு அமாவாசை என்பதிலிருந்து நம்ம ஒரு மாதம் என்று கணக்கிடலாம். சற்றேறக்குரிய 30 நாள். ரிக்வேதத்தில் வந்து ஒரு கருத்து இருக்கு, சந்திரமா மாசக்கிரியா, அதாவது சந்திரன் தான் மாதத்தை உருவாக்குகிறது அப்படின்னு கருத்து இருக்கு. தமிழ்ல திங்கள் அப்படின்னு சொல்றோம். திங்கள்னா என்ன அர்த்தம்? மாதம், சந்திரன். மந்த் அப்படிங்கிற அந்த இங்கிலீஷ் பேரே வந்து ஒரு லாட்டின் நேம்ல இருந்து வருது. அந்த லாட்டின் நேம் வந்து மூணை குறிக்கிறது. மூன் அண்ட் மந்த் சேம். உலகத்தில் இருக்கக்கூடிய பல மொழிகளிலும் நிலவுக்கும் மாதத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. பட் இந்த மாதம்ங்கிற கருத்து இந்தியாவில் சற்றேறக்குறைய எப்போ உருவாயிருக்கலாம் குறைந்தபட்சம்? அதுக்கு நமக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு நம்ம அடுத்து பார்க்கிறோம். இது
அந்தமான் நிக்கோபார்ல நிக்கோபார்ல கிடைத்த ஒரு கத்தி. கத்தினா இரும்புல செஞ்ச கத்தி இல்ல, ஒரு எலும்புல இருந்து செய்யப்பட்ட, விலங்கினுடைய எலும்புல இருந்து செய்யப்பட்ட ஒரு கத்தி போன்ற வடிவமுடைய கத்தி தான் கத்தி. இங்க பாத்தீங்கன்னா நிறைய கோடு இருக்கு. நம்ம ஊரெல்லாம் பால் கணக்கு எழுதுறதுக்காக வந்து பால் போட்ட உடனே கோடு போட்டு போவாங்க இல்லையா, அது மாதிரி டேலி மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேலி மார்க்ஸ் இதை ஆராய்ந்த தொல்லியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க என்று சொன்னால், இது நிலவினுடைய இயக்கத்தை கணக்கு வச்சதுக்கான குறிப்பு அப்படின்னு சொல்றாங்க. சற்றேறக்குறைய இது வந்து 11,000 வருடத்திலிருந்து 8,000 வருடம் பழமையானது. தட் இஸ் பிபினா பிஃபோர் பிரசன்ட், இன்றைக்கு முந்தையது. மெகாலித்திக் பீரியட், அதாவது புதிய கற்காலம் என்ற காலகட்டத்தை சார்ந்த தடயம் இது. நம்ம வந்து ஒரு அறிவியல் பேசுறோம், அதனால நாம் பேசுவதற்கு தடயங்கள் இருக்கணும். நம்ம சும்மா எனக்கு கருத்துல வந்துச்சு அல்லது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு போக முடியாது. நம்ம எந்த யூகம் பண்ணாலும் அந்த யூகத்திற்கு ஏதாவது தடயங்கள் வேணும். அந்த தடயங்கள் என்ற அடிப்படையில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம இங்க இருந்து இந்த மாதிரி தடயங்களை பார்க்கிறோம். அப்கோர்ஸ் இந்த மாதிரி தடயம் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா இல்ல. ஆப்பிரிக்காலையும் டாலிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில் நிலவின் இயக்கத்தை குறித்து வைத்ததற்கான தடயங்கள் இருக்கிறது. மாயன் சிவிலைசேஷன், ஐரோப்பாவில் பல இடங்களிலும் நமக்கு இந்த மெகாலித்திக் பீரியட்ல இது கிடைக்குது. ஸோ அதனால இது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் இது மாதிரி செஞ்சிருக்காங்க என்று நாம பார்க்கிறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்தியா என்று நம்ம இப்போ நீ சொல்லக்கூடிய அந்த நிலப்பரப்பை பொறுத்த வரைக்கும் நிக்கோபார்ல நமக்கு இந்த மாதிரியான ஒரு பழமையான தொன்மையான சான்று, தொல்லியல் சான்று நமக்கு கிடைச்சிருக்கு. இது நிக்கோபார்ல மட்டும் கிடைச்சது இல்ல. நீங்க பட்னா பகுதியில பாலியோலித்திக் சைட் என்று சொல்லக்கூடிய அந்த இடங்கள்ல ஆஸ்ட்ரிச் எக்குக்கு மேல இந்த மாதிரியான கோடுகள் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி நமக்கு வந்து பீம்பேட்கா என்று சொல்லக்கூடிய ஒரு குகை இருப்பிடம் போபால் பக்கத்துல இருக்கு. அந்த இடத்துலயும் நமக்கு இந்த மாதிரியான தடயங்கள் கிடைச்சிருக்கு. அதனால இது பரவலாக பயன்பட்டு வந்திருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். நாம திதி என்று இந்திய வானவியல்ல ஒரு கருத்து வச்சிருக்கோம். 30 திதிகள் கொண்டது ஒரு மாதம். திதி என்பது ஒண்ணும் இல்ல, நிலவினுடைய பிறை அமைப்பு. முழு நிலவா இருக்கும்போது அது பௌர்ணமி திதி, அமாவாசையா இருக்கும்போது அது அமாவாசை திதி, அமாவாசைக்கு அடுத்த நாள் திதி வந்து பிரதமை அப்படின்னு சொல்றோம், அதாவது முதல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ரைட்? அது சமஸ்கிருதத்துல சொன்னாலும் அது மாதிரி தெரியும் நமக்கு. பட் பேசிக்கலி நம்பர் தான் 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிற மாதிரி தான். அதனால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா திதி என்கின்ற கருத்து எங்க இருந்து வருது? நிலவுல இருந்து வருது. அந்த கருத்து எங்க இருந்து வருது? பாலியோலித்திக் டைம், அதாவது கற்காலத்தில் மனிதர்கள் பயன்படுத்திய ஒரு கருத்திலிருந்து இந்த கருத்து பிற்காலத்தில் உருவாக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ரைட்? சோ நம்ம வந்து இந்த திதிங்கிற கருத்து உருவாகும் போது 2 விஷயங்கள் உற்பத்தி ஆகுது. ஒன்று மாதத்தினுடைய எண் கணக்கு. 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி நம்ம இன்னைக்கு சொல்லிக்கிறோம். அன்னைக்கு பிரதமை அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ எண் கணக்கு. அது மட்டுமல்ல, மாதம் 2ஆக உடைப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வளர்பிறை, தேய்பிறைன்னு 2ஆக உடைப்படுது. சோ அப்ப நமக்கு வந்து நாள் என்பதிலிருந்து நேர மாதம் அல்ல, நாள் என்பதிலிருந்து 17 நாள் கொண்ட ஒரு மெஷர்மெண்ட் யூனிட், 2 15 நாள் கொண்ட மெஷர்மெண்ட் யூனிட் சேர்ந்த ஒரு மாதம் என்கின்ற ஒரு மெஷர்மெண்ட் யூனிட். இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் யூனிட்ல நமக்கு ஒரு இதுவும் கிடைக்குது. சோ வளர்பிறை, தேய்பிறை, அதாவது கிருஷ்ணபக்ஷம், சுக்லபக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்லபக்ஷம் என்பது வளர்பிறை, கிருஷ்ணபக்ஷம் என்பது தேய்பிறை. சோ அந்த கணக்கு என்பதும் இதுல இருந்து உருவாகுது என்று நம்ம பார்க்கிறோம். நாள், கிருஷ்ணபக்ஷம், சுக்லபக்ஷம், மாதம். சோ மாதத்துக்கு பிறகு என்ன பண்ணும்? மீட்டர், கிலோமீட்டர் போயிட்டோம். சூரியன் தொலைவு கூட நான் கிலோமீட்டர்ல அளந்துடலாம். ரைட்டு. நியரஸ்ட் ஸ்டார் பார்செக் இல்லைன்னா லைட் இயர், ஏதாவது அது மாதிரி எனக்கு ஏதாவது புதுசா வேணும்.
எனக்கு இந்த கிலோமீட்டர் மீட்டர் கணக்கு போறாது. ஸோ நான் வந்து எனக்கு எவ்வளவு வயசாச்சு அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, நான் வந்து 480 மாசம் ஆயிடுச்சு நான் பதில் சொன்னேன்னா எப்படி இருக்கும்? 480 இல்ல, அதுக்கு ஆக்சுவலா மேல கொஞ்சம் குறைச்சிட்டேன், கண்டுக்காதீங்க. ரைட். ஸோ என்ன பண்ணுவோம்? வருடம். ஒரு வருடம் என்பது நம்ம எப்படி என்னது? சூரியனோட சம்பந்தப்பட்டது. ஓகே, முதல்ல சூரியனோட இருக்குல்ல, பட் எனியோ. ஸோ ஒரு வருடம் என்பது நான் எப்படி கணக்கு பண்ணுவேன்? கிரகணம். கிரகணம் வருஷம் வராது. ஐ மீன் வருஷத்துல நிறைய வரலாம், பட் பீரியாடிசிட்டி அப்படி இல்லை. சீசன். வெரி குட். நான் வந்து தமிழன் இல்ல, யோசிக்க தமிழ் இல்லைன்னு யாராவது வெளில போய் அடிச்சிடாதீங்க, சும்மா ஒரு கற்பனையா வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு மலையாளி, அதுலயும் ஏதாவது வெளில போய் பிரச்சனை பண்ணாதீங்க, சும்மா ஒரு கற்பனைக்காக தான் சொல்றேன். தமிழ்நாட்டில் இப்போ ஒரு சூழல் வேறையா இருக்குது. எனக்கு என்ன சீசன் கேரளால? மழை, கூடுதல் மழை, பெருமழை. அங்க எனக்கு என்ன சீசன்? சரி, நான் கேரளால இல்ல, லடாக்ல இருக்கேன். எனக்கு என்ன சீசன்? குளிர், குளிர், குளிர். இல்ல அரேபியால இருக்கேன், என்ன சீசன்? அவ்வளவுதான். சோ என்ன சீசன்? சோ சீசன் நான் எப்படி வச்சுக்க முடியும்? அப்ப என்ன பண்ணலாம்? வேற என்ன பண்ணலாம்? ஓகே, சூரியன் எந்த திசையில உதிக்குது? உதிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஆர்கியூ பண்ணலாம். ரைட், உதிக்கிற மாதிரி எந்த திசையிலன்னு தெரியுது? கட்டாயமா? சூரியன் வருடத்தில் 2 நாள் மட்டும்தான் கிழக்கில இருந்து உதிக்கும். சூரியன் வருடத்தில் 2 நாட்கள் மட்டும்தான் மிக சரியாக கிழக்கில இருந்து உதிக்கும். மற்ற நாள்னா ஒண்ணு வடகிழக்கு இல்லைன்னா தென்கிழக்கு. ரைட், இததான் வந்து நம்ம வந்து வரவே வராது, கிழக்கிலே உதிக்காது. பட் நம்ம தமிழ்நாட்டில இருந்து பேசுறோம் ரஃபா. சோ 2 நாள் தான் வந்து டியூ ஈஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய திசையில இருந்து உதிக்கும் நம்ம பகுதியில். அட்லீஸ்ட் மற்ற சமயம்லாம் வடகிழக்கு இல்லைன்னா தென்கிழக்கு திசையில இருந்தா உதிக்கும். இதை நம்ம ஆக்சுவலா எளிதா பார்க்கலாம். பட் ஒரே ஒரு பிரச்சனை தான், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எழுந்துக்கணும். எழுந்துட்டு சூரியன் இருக்கிற திசையில ஏதாவது ஒரு டெரஸ்ல போய் நின்றுட்டு, டெரஸ்ல ஸ்டில் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டில் முன்னாடி உட்கார்ந்துருக்கு. ஒரு இடத்த மார்க் பண்ணிக்கங்க, எங்க இருந்து சூரியன் உதிக்குதோ அந்த இடத்துல ஒரு கல் வைங்க. அடுத்த நாள் என்பது ரொம்ப டூ ஏர்லியா இருக்கும். ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு நீங்க அதே இடத்துல நின்று நீங்க சூரியன் உதிக்கிற திசையை பார்த்து கல்ல வைங்க. கல்ல வச்சீங்கன்னா நீங்க வந்து சூரியனுடைய உதிக்கும் திசை வந்து வடக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் பயணம் பண்ணதை பார்க்கலாம். சோலாஸ்டிஸ்ல தான் அது வந்து எக்ஸாக்டா ஈஸ்ட்ல உதிக்கும். மற்ற நாட்டுல வட திசையும் தென் திசையும் போத பார்க்கலாம். அதாவது வட ஓட்டம் தென் ஓட்டம் அப்படின்னு சொல்றோம். வடமொழியில வந்து உத்தராயன் தட்சிணாயன் சொல்றோம். உத்தராயன் என்பது மேக்சிமம் தென் திசையில இருந்து சூரியன் வடக்கு நோக்கி நகருது, மையத்திலிருந்து இல்ல. ஓகே, எக்ஸ்ட்ரீம் சவுத்துக்கு போயிட்டு, அதாவது வட ஐ மீன் தென்கிழக்கு போயிட்டு தென்கிழக்குல இருந்து வடக்கு நோக்கி ஆரம்பிக்கிறது இல்லையா, அத நம்ம உத்தராயன் சொல்றோம். அதே மாதிரி மேக்சிமம் நார்த்துக்கு போயிட்டு தென் திசை நோக்கி சூரியன் நகரக்கூடிய அந்த பகுதியை தட்சிணாயன் சொல்றோம். சோ இப்ப நமக்கு என்ன ஆச்சு? ஒரு ஆண்டு மட்டும் நமக்கு கிடைக்கல, ஒரு ஆண்டினுடைய 2 பகுதி உத்தராயன் தட்சிணாயன் அதுவும் கிடைச்சிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். சோ எப்படி வளர்பிறை தேய்பிறை கிடைச்சிருக்கோ அதே மாதிரி உத்தராயன் தட்சிணாயனும் நமக்கு கிடைச்சிருக்கு. இது ஜார்க்கண்ட் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தொன்மை கற்கால தடயம். 3 கல் இருக்கிறத பார்க்கலாம். அப்போ இந்த மையத்தில் இருக்கிறது சாஞ்சிருக்கு, சாயாம ஸ்ட்ரைட்டா இருக்குன்னு நம்ம கற்பனை பண்ணிக்கோங்க. ரைட், ஸ்ட்ரைட்டா இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த 3 கல் என்ன?
இமேஜின் பண்ணுங்க, சூரியன் வந்து கிழக்குல இருந்து உதிக்கல, தென்கிழக்குல இருந்து உதிச்சிருக்கு. ரைட்? சோ இதான் கிழக்கு. தென்கிழக்குல இருந்து சூரியன் உதிச்சு தென்மேற்குல மறையுது. அப்போ வானத்துல சூரியன் வந்து இப்படி போகும். அப்போ நான் இந்த ஒரு கல்ல நட்டேன்னா கல்லனுடைய நிழல் எப்படி போகும்? இங்க இருந்து உதிச்சு இங்க போகும்போது நிழல் இப்படி போகும் இல்லையா? தெற்கு பக்கம் சூரியன் இல்லாம வடக்கு பக்கம் இருக்கதா வச்சுக்கோங்க. இப்போ நிழல் எப்படி போகும்? இந்த சைடுல போகும். நம்முடைய கடிகார முள் எப்படி சுத்துது? கடிகார முள் இந்த நிழல் போல சுத்துது. இன்ஃபேக்ட் நம்ம கடிகார முள்ளுடைய திசை என்பது இந்த நிழல்ல இருந்து உருவானதுதான். ஏன்னா நம்ம வந்து சோலார் கிளாக் தான் வச்சிருந்தோம். அந்த சோலார் கிளாக்ல இருந்து வந்ததுதான் இது. சோ அதனால அப்படியே நம்ம கிளாக்னுடைய திசையும் வந்திருக்கு. சோ ரைட், இதுவே நம்ம பூமி வித்தியாசமா சுத்தினா நம்ம கிளாக்னுடைய திசையும் மாறி இருக்கும் நம்ம. ரைட்? சோ அதான் வரலாறு நம்முடைய வாழ்க்கையில தினம் தினம் இருக்கு. சோ இந்த முறையில ரைட். சோ இப்போ இந்த மாதிரி சுத்தும் போது 12 மணிக்கு நிழல் கால்ல விழாது. ரைட்? மேக்சிமமா இருக்கும். இந்த நிழல்ல வந்து நம்ம கணக்கு போட்டு இந்த 3 கல்லு நம்ம வச்சோம் என்று சொன்னால், அதாவது இந்த மேக்சிமமா இருக்கும்போது நிழல், அதே மாதிரி இந்த சைட்ல இருந்து விழும்போது இங்க மேக்சிமம்ல ஒரு நிழல், அந்த 2 இடத்துல கல்ல வச்சோம்னா இந்த லைன் வந்து நார்த் சவுத் லைன். ஓகே, கரெக்டா அந்த பகுதியில வடக்கையும் தெற்கையும் காண்பிக்கக்கூடிய லைன். என்னைக்கு சூரியனுடைய நிழல் அந்த நடுவில் வச்சிருக்கக்கூடிய சங்கு என்று தான் அதுக்கு நம்முடைய பாரம்பரியத்தில் பேர், அந்த குச்சிக்கு காலில் கரெக்டா விழுதோ அன்னைக்கு சோலாஸ்டிஸ், அதாவது சம இரவு பகல் நாள், ஈக்குனாக்சஸ் சம இரவு பகல் நாள். ஓகே, சோ நம்ம வந்து இதுல இருந்து கண்டுபிடிக்கலாம். இந்த கல்லு வச்ச பிறகு அந்த கல்லில் இருந்து எவ்வளவு தொலைவில் நிழல் வருது என்பதை வைத்து ஆண்டினுடைய எந்த தேதி என்று நான் கண்டுபிடிக்கலாம். ரைட்? சோ இந்த உத்தராயன் தட்சிணாயன் என்ற கருத்து எங்க உருவாயிருக்கு? பழங்குடி மக்கள் தற்காலத்துல அதுக்கு உத்தராயன் தட்சிணாயன் பேர் வச்சாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதை கண்டுபிடிச்சு ஒரு ஆண்டு என்ற ஒரு கணக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதற்கான தடயம் நம்ம கிட்ட இருக்கு. அது நான் காமிச்சது மட்டும் தடயம் இல்ல, இது அனமசாகர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், பெல்காம் பக்கத்துல இருக்கு, கர்நாடகால. இங்க பாத்தீங்கன்னா நிறைய கல்லு இருக்கு தெரியும், பாறைகள் வச்சிருக்கிறது தெரியும். இது தொலைவில் இருந்து பாத்தீங்கன்னா அந்த பாறைகள் அங்க இருக்கிறத பார்க்கலாம். சற்றேறக்குரிய 2400 கல் அங்க ஒரு பாங்குல அமைச்சு வச்சிருக்காங்க. இது ஏரியல் வியூ, அந்த கல் எப்படி அமைஞ்சிருக்கு என்று நம்ம பார்க்கலாம். ரைட்? இந்த கல்கள் என்ன? வெறும் கல் அல்ல, நம்முடைய இந்தியாவில் இருந்த மிக தொன்மையான ஒரு வானவியல் கூடத்தினுடைய தடயம். ஏன் அது வானவியல் கூடத்தினுடைய தடயம் என்று நம்ம சொல்றோம் என்று சொன்னால், அந்த ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம் என்று சொன்னா, நான் கல் வச்சு நம்ம சூரியன் உதிக்கிற திசையை பார்க்கலாம்னு சொன்னேன் இல்லையா, அதற்கான அமைப்பு தான். சோ நீங்க அந்த கல்லை வைத்து கல்லில் இருந்து எங்க சூரியன் உதிக்கிறது என்று வைத்து இன்னும் எவ்வளவு நாட்கள் கழித்து இந்த ஆண்டு முடிய போகிறது, அல்லது உத்தராயன் முடிய போகிறது, அல்லது தட்சிணாயன் முடிய போகிறது என்பதை கணக்கு பண்ணலாம். நான் சொன்ன இந்த நார்த் சவுத் மூவ்மெண்ட் தான் அது. அது மாதிரி சூரியனுடைய உத்தராயன் தட்சிணாயன் மட்டுமல்ல, நிலவினுடைய இயக்கத்தையும் இந்த கற்களை வைத்துக் கொண்டு நம்ம கணிதம் செய்யலாம் என்று தொல்லியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இல்ல, அந்த காலத்துல. அப்போது இன்னைக்கு வந்து நிலைமை மாறிடுச்சு. சோ அதை வந்து இன்னைக்கு நம்ம பயன்படுத்த முடியாது. பட் அந்த காலத்துல இது பயன்பட்டு இருக்கிறது. இது நம்முடைய வானவியலினுடைய ஒரு மிகப்பெரிய தொன்மை சித்திரம் இல்லையா? இன்னைக்கு அந்த கல்லெல்லாம் என்ன ஆயிருக்கு? பல வீடுகளில் துணி துவைக்கும் கல்களாக மாறிவிட்டது. இதுதான் நம்ம உண்மையான வரலாற்றுக்கு செய்யக்கூடிய மதிப்பு. அப்படின்னு சொன்னா நம்ம வானவியலின் தோற்றுவாய்
யார் தோற்றுவிச்சதுன்னு சொன்னா யார்? பல பழங்குடி மக்கள், சாதாரண மக்கள், ரைட்? அவங்களுடைய வாழ்வின் தேவைக்காக, அவங்களுடைய வாழ்வின் அம்சமாக உருவாக்கி கொண்டதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்திய வானவியல் என்று சொல்லக்கூடிய பல விஷயங்களுடைய ஆதி என்பது அங்கதான் போகுது. நீங்க திதி என்று பார்த்தாலும் சரி, உத்தராயணம் என்று பார்த்தாலும் சரி, பல விஷயங்கள் பார்த்தாலும் சரி, அதுக்கெல்லாம் நம்ம தற்காலத்தில் அதுக்கான தோற்றுவாயை நம்ம பார்க்கலாம். அப்கோர்ஸ் அதுக்கு பிறகு பல ஷேப்ஸ் ஆயிருக்கு, பல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. பட் தோற்றுவாய் என்பதை தோற்றுவித்தவர்கள் என்று நாம் பார்த்தா ஆரியபட்டர் என்பவர் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இருந்தார். நம்ம பேசுறது 8000 ஆண்டு 15000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ரைட்? சோ அதுதான் தற்காலத்தை விட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஹரப்பால கிடைத்திருக்கக்கூடிய இந்த மட்பாண்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நிலவினுடைய லுனேஷன்ஸ், அதாவது பிறைகளை வடிவமைச்சிருக்காங்க. சோ நிலவு அன்றும் காலத்தை கணக்கிடுவதற்கு பயன்பட்டிருக்கிறது என்று நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம இதுவரைக்கும் காலத்தினுடைய நாள், மாதம், ஆண்டு அப்படின்னு போயிருக்கோம். நாளுக்கு குறைவான கணக்கு வேணும்னு சொன்னா அதை எப்படி மெஷர் பண்ணுறது? ரைட்? என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, இங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்துல ஒரு சிறு துளை இருக்கும். அந்த துளை உள்ள பாத்திரத்தை நீங்க தண்ணீர்ல வச்சீங்கன்னு சொன்னா எவ்வளவு நேரத்தில் அந்த பாத்திரம் தண்ணீருக்குள்ள மூங்குது என்பதை வைத்து கணக்கு பண்ணலாம். அப்கோர்ஸ் நவீன அறிவியல் நமக்கு தெரியும், அது ஸ்டாண்டர்ட் ரேட்ல வந்து சிங்க் ஆகாது. பட் அன்றைக்கு இருந்த அளவுக்கான அக்குரசிக்கு அது போதுமானதாக இருந்தது. ஸோ அது பாதி மூங்கிருக்கு அப்படின்றத வச்சு நம்ம வந்து டைம் கால்குலேட் பண்ணலாம். இது ஹரப்பால் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தடயம். ஸோ அகைன் நம்ம வந்து ஒரு யூகமா இப்படிலாம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லல. நம்ம கிட்ட தொல்லியல் அடிப்படையில் நம்ம வந்து இந்த மாதிரியான டைம் மெஷர்மெண்ட்லாம் இருந்திருக்கு என்று நம்ம பார்க்கிறோம். இது ஹரப்பால இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சில தொல்லியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், இது வந்து சூரிய கடிகாரம். இங்க நடுவில் நீங்க வந்து ஒரு சங்கு நீங்க நிறுத்தி வச்சீங்கன்னு சொன்னா சூரியனுடைய நிழல் விழக்கூடியதை வைத்து நீங்க காலத்தை கணக்கிடலாம். அதுக்கான ஒரு சூரிய கடிகாரம் என்று சொல்றாங்க. பல இடங்கள்ல உண்மையிலே இருந்திருக்கு. இது வந்து ஒரு கோவில்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சோ பின்னாடி இது மாதிரி பயன்படுத்திருக்காங்க என்ற ஒரு தடயமும் நமக்கு இருக்கு. இது ஹரப்பால இருக்கக்கூடிய ஒரு சீல். இந்த சீலை இவர் பார்ப்போலா என்பவர் இன்டர்பிரேட் பண்ணும்போது இத வந்து 7 மீன் அப்படின்னு அவர் வந்து இன்டர்பிரேட் பண்றாரு. இங்க 7, இங்க மீன் இருக்கு இல்லையா? தமிழ்ல மீன் என்பது கடல்ல இருக்கக்கூடிய மீன் மட்டும் அல்ல, விண்மீனையும் குறிக்கும். அதனால அதை விண்மீன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? விண்மீனையும் குறிக்கும். இந்த 7 விண்மீன் என்பது நம்ம சப்தரிஷி என்று சொல்லக்கூடிய அர்சா மேஜருடைய ஒரு பகுதி என்று கருதப்படுகிறது. அவர் வந்து அதை வந்து அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்ற இன்னொரு காரணமும் இருக்கு. இந்த 4 3 இருக்கக்கூடிய அமைப்பும் என்பதும் அந்த விண்மீன் தொகுதியை பார்த்தீங்கன்னா 4 ஒரு அமைப்பாகவும் 3 இன்னொரு ஒரு அமைப்பாகவும் இருக்கும். அதை வைத்து அவர் வந்து சொல்றாரு. சோ இவைகள் எல்லாம் சரி என்று சொன்னால், அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று சொன்னால், வானவியலுடைய சில அடிப்படை வேலைகள் ஹரப்பா மொஹஞ்சதாரோ காலகட்டத்தில் உருவாகிறது என்று நம்ம பார்க்கிறோம். இந்திய வானவியலுடைய ஒரு முக்கியமான இது என்ன என்று சொன்னால், ஒரு மையமான ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், நட்சத்திரம் என்ற ஒரு கருத்து. இன்ஃபேக்ட் இன்னி வரைக்கும் இந்த கருத்து வந்து நம்முடைய பண்பாட்டு ரீதியா நம்முடைய வாழ்க்கையோட பொருந்திருக்கு. உதாரணமா நம்முடைய பிறந்த நாள் போன்ற விஷயங்கள் வந்து இந்த நட்சத்திரத்தோட நம்ம பொருத்தி பார்க்கிறோம். இந்த நட்சத்திரம் என்பதற்கான சொற்கள், இப்போ கார்த்திகை போன்ற சில சொற்கள் வந்து, அஸ்வினி போன்ற சில சொற்கள் வேத எதிர்வேதம் போன்ற வேதத்தில் சில குறிப்புகள் காணப்படுகிறது. சோ அதிலிருந்து நம்ம வந்து அந்த காலகட்டத்திலேயே இந்த நட்சத்திரம் என்ற கருத்து உருவாகி இருக்கிறது என்று நம்ம கருதலாம்.
வேதத்தினுடைய வேத காலத்தினுடைய இறுதி பகுதியில சற்றேறக்குறைய 27, 28 நட்சத்திரங்கள் பற்றிய கருத்து இருந்திருக்கு என்பது நமக்கு தெரியும். அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு இதெல்லாம் வந்து நமக்கு இருந்திருக்கு என்று நமக்கு இன்னைக்கு ஆய்வுகள் இருக்கு. இந்த நட்சத்திரம்னா என்ன? நட்சத்திரம் என்பது ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, இன்னைக்கு உதாரணமா பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா, நீங்க இரவுல போய் வானத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, நிலவு அந்த பரணி என்கின்ற நட்சத்திரத்துக்கு பக்கத்துல இருக்கும் சற்றேறக்குறைய. அப்போ இரவுல தான் நிலவு தெரியும் இல்ல, பார்வைக்கு பக்கத்துல இருக்கும். அது வரேன், அதெல்லாம் விளக்கிடுவோம். இரவுல தான் நிலவு தெரியும் இல்ல, சில சமயம் இரவுல நிலவே தெரியாம போகலாம். பட் நம்ம கருத்துக்கு அந்த நட்சத்திரத்திற்கு பக்கத்துல இருக்கிற போல நமக்கு ஒரு பார்வைக்கு தெரியும். ரைட். சோ அதான் வந்து நட்சத்திரம் என்ற கருத்து. சோ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு பரணி பக்கத்துல நிலவு தெரியுதுன்னு சொன்னா 27 நாள் கழிச்சு திரும்பியும் பரணி பக்கத்துல நிலவு தெரியும் என்று அர்த்தம். அதாவது விண்மீனை நம்ம ரெஃபரன்ஸா வச்சு பார்த்தோம்னு சொன்னா, நிலவு நம்ம சுத்திக்கிறதுக்கு எடுத்துக்கிற நாள் என்பது 27 நாள். ரைட். விண்மீனை ரெஃபரன்ஸா வச்சா நம்மள சுத்தத்துக்கு எடுக்கிற நாள் 27 நாள். இந்த 27 நாள் கொண்டதை நட்சத்திர மாசம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிருக்கிறோம். சோ இது வந்து இந்தியாவில் ஏற்பட்ட ஒரு வித்தியாசமான கருத்து. சற்றேறக்குறைய இதோட தொடர்புடைய முறையில ஒரு கருத்து சைனால இருக்கு. பட் சேம் கிடையாது. சைனால இருக்கு, பட் வேற எங்கேயும் இந்த 27 நட்சத்திரம் என்ற கருத்து என்பது வேறு பண்பாடுகள்ல இருப்பதாக நமக்கு இது வரைக்கும் தெரிய வரல. ரைட். சோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இதெல்லாம் வந்து என்னெல்லாம் நட்சத்திரம் அப்படின்லாம் அந்த டீடைல்குள்ள நம்ம போக வேண்டாம், நேரம் கருதி. இந்த டீடைல்ஸ்குள்ள நான் இப்போ போல. ஓகே, நம்முடைய மாதங்கள் பெரும்பாலும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய புழங்கக்கூடிய மாதங்களை பாத்தீங்கன்னு சொன்னா, கார்த்திகை மாதம்னு ஒரு மாதத்துக்கு பேர். ஏன் அந்த மாசத்துக்கு கார்த்திகை மாசம்னு பேரு? ஏன் அந்த மாசத்துக்கு கார்த்திகை மாசம் என்று பெயர் என்று சொன்னால், கார்த்திகை நட்சத்திரத்தில் பௌர்ணமி ஏற்படும். அதாவது நிலவு வந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பக்கத்துல இருக்கும்போது பௌர்ணமி ஏற்படும். அதனால அந்த மாதத்திற்கு கார்த்திகை என்று பெயர். அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு, நம்ம இப்போ ஐப்பசி அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் ஐப்பசி என்பது வடமொழியில வந்து என்ன, அஸ்வினி. சோ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பக்கத்துல பௌர்ணமி ஏற்படும். சோ அதனால அதுக்கு அந்த மாதிரி பெயர். சோ இந்த மாதிரி என்ன பார்த்துக்கணும், நம்ம வந்து 27 நட்சத்திரம் சொல்றோம். ஆனா 27 மாசம் தான் இருக்கு. 12ல தான் வந்து பௌர்ணமி ஏற்படும். 27 நடப்பாது. எக்ஸப்ட் சித்ரா பௌர்ணமி வந்து சித்திரை மாதத்தில் நடக்கும். சோ அதனால தான் அதுக்கு சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாதம். அந்த மாதத்துக்கு வந்து சித்திரை மாதம் என்று பெயர். சோ அப்படி வந்து பெயர் வச்சிருக்கோம். ஆதி காலத்தில் சூரியனை வைத்து ஒரு ஆண்டு கணக்கு இருக்கவில்லை. சந்திரனை வச்சு மட்டும்தான் இருந்தது. 30 நாள் கொண்ட மாதம் 12 மாதம் போட்டா எவ்வளவு நாள் வருது? 360. பட் ஆனா ஒரு வருஷத்துல இருக்கக்கூடிய நாள் எவ்வளவு? 365. பட் ஆக்சுவலா வந்து 30 நாள் கொண்ட மாதம் அல்ல. ஆக்சுவலா வந்து 29.5 நாட்கள் கொண்ட மாதம் தான். பாத்தீங்கன்னு சொன்னா 29-30 என்று இருக்கும் மாதங்கள்ல. ரைட். 30 நாளா இருக்காது எல்லா மாதங்களும். 29-30 ஆல்டர்னேட்டிவா வரும். ரைட். சோ 29.5. சோ 29.5 into 12 எவ்வளவு வருது? ஒரு 6 நாள் குறையுது. சோ 11 days கேப் இருக்கு. ரைட். சோ இந்த 11 days கேப் ஒவ்வொரு வருஷமும் இருக்கு. ரைட். சோ அப்ப என்ன ஆகும்? சூரியனுடைய இயக்கமும் நம்முடைய ஆண்டு கணக்கும் 11 நாள் வித்தியாசம் வந்துனே போகும். 2 வருஷத்துல 22 நாள் வித்தியாசம் ஆகும். 3 வருஷத்துல சற்றேறக்குறைய 33 நாள் வித்தியாசம் வரும். ரைட். இந்த வித்தியாசம் அப்படி போயிட்டே இருந்தா என்ன ஆகும்? சோ என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இந்திய கேலண்டர்ல அதிக மாசம் அப்படின்னு ஒரு கான்செப்ட். 19 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு அதிக மாசம்னு ஒரு மாசத்தை பூத்திடுவாங்க. ரைட். சோ அந்த கேப் விட்டு போன நாள்லாம் இருக்குல்ல,
அதெல்லாம் அங்க போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டும். ஸோ இந்திய கேலண்டரே அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஓகே, ஒரு அதிக மாசம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணோம். இதே மாதிரி என்ன ஆகும்னா வந்து இது ஆக்சுவலா இந்த கணக்கு சரி வராது. ஸோ அதனால வந்து ஒரு நீண்ட பீரியட் 19 வருடத்துக்கு பிறகு ஒரு வந்து கழிக்கணும். 19 வருடம் 19 மாதம். எது நீங்க சொன்னது இந்த அதிக மாசம் வந்து 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை. ஓகே, 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை அதிக மாசம். 30 மாசத்துக்கு ஒரு தடவை ரஃப்லி. ஓகே, 30 மாசத்துக்கு ஒரு தடவை அதிக மாசம். 19 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாசத்தை கழிக்கணும். ஏன் கழிக்கணும் என்று சொன்னால் இதே மாதிரி ஒரு நாள் அதிகமாயிடும். அது மாதிரி அதிகமானது வந்து கழிக்கிறதுக்காக 19 வருடத்துக்கு ஒரு தடவை கழிக்கணும். ஸோ இது மாதிரி ஆடிங் அண்ட் சப்ராக்டிங் நம்ம ஆங்கிலத்திலையும் இது செய்யறோம். இதோ இப்ப இருக்கக்கூடிய நடைமுறையில செய்யலன்னு இல்ல. 28 நாள் 29 நாள் என்பது இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான் நம்ம செய்யறோம். அந்த 29 நாள் என்பது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருமா? பட் எல்லா 4 ஆண்டுகளுக்கும் வராது. 100 வருஷத்துக்கு ஒரு தடவை வராது. இதெல்லாம் வந்து இதே தட் இஸ் இந்த கேலண்டரை வந்து அட்ஜஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு தான். இப்போ நீங்க இந்தியாவில் இஸ்லாமிக் கேலண்டர் நம்ம சொல்றோம் இல்லையா, ஹிஜ்ரா கேலண்டர் 13 மாசம்லாம் இல்ல, 12 மாசம் தான். அங்க வந்து 11 நாள் ஷார்ட் கேப் இருந்தே இருக்கும். அதனாலதான் வந்து வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமிக் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே வந்து 11 நாள் முன்னாடி வந்து போயிட்டே இருக்கும். பட் நீங்க தீபாவளி எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு வருஷம் 11 நாள் முன்னாடி வரும். அதுக்கப்புறம் திரும்பி அந்த பக்கம் போகும், திரும்பி இந்த பக்கம் வரும், இப்படி மாறிட்டே இருக்கும். அதாவது நிலவை அடிப்படையாக கொண்ட இந்து மத சடங்குகள் எல்லாமே இப்படி மாறி மாறி திரும்பி திரும்பி அதனுடைய இதுலயே வரும். பட் இஸ்லாமிக் கேலண்டர்ல பேக்ல போயிட்டே இருக்கும். தெலுங்கு மாசம். நீங்க இஸ்லாமிக் கேலண்டர்ல மட்டும் இப்படி இல்ல, திபெத்தியன் கேலண்டர்லயும் இந்த மாதிரி 11 நாள் பின்னாடி போயிட்டே தான் இருக்கும். ஏன் இஸ்லாமிக் கேலண்டர்லயும், அல்லது நம்ம இஸ்லாமிக் கேலண்டர் சொல்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஈரான்ல இந்த கேலண்டரை ஃபாலோ பண்ணது இல்ல. அவங்க இஸ்லாமிக் கண்ட்ரியா இருந்தாலும் நம்ம தான் இங்க உட்கார்ந்து எல்லாரும் அப்படி நம்ம நினைச்சிருக்கோம். அப்படிலாம் இல்ல. ஈரான்ல அவங்க வந்து இது ஃபாலோ பண்ணதே இல்லை. இன்ஃபேக்ட் என்னுடைய பல ஈரான் நண்பர்கள் வந்து இங்க நம்ம ஊர்ல வந்து ஈது போன்ற விழாக்களை கொண்டாடுறதை பத்தி அவங்க அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பெருசா கொண்டாட மாட்டாங்க. தோ தே ஆர் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ், தே ஹேவ் தேர் ஓன் டிஃபரெண்ட் கேலண்டர் விச் இஸ் சோலார் பேஸ்ட் கேலண்டர். நீங்க திபெத்தியன் கேலண்டர் பார்த்தாலும் அது பின்னாடி போயிட்டே இருக்கு. ஏன் இந்த இஸ்லாமிக் கேலண்டர்லயும் திபெத்தியன் கேலண்டர்லயும் இந்த சூரியனோட ஒத்து போற நடவடிக்கை பண்ணல? ஏன் பண்ணலன்னா அவங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு அவசியமே இல்லை. திபெத்ல வந்து உங்களுக்கு இந்த சீசன் இல்லை. சோ சூரியனோட ஒத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அரேபியாவிலையும் வந்து சீசன் கிடையாது, அது இந்த மாதிரியான ப்ரொனவுன்ஸ்டு சீசன்ஸ் கிடையாது. சோ அதனால அவங்களும் சூரியனோட ஒத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் விவசாயம் செய்யக்கூடிய சூரியனோட ஒத்து போக வேண்டிய நம்முடைய நாட்டில் இத அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ரைட். சோ இது வந்து ஒரு வித்தியாசம் நம்ம வந்து பாக்குறோம். இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு வருடம் வந்துட்டோம். ஒரு வருடத்துக்கு மேல நம்ம வந்து டைம் மெஷர்மெண்ட் பண்ணோம்னா நம்ம இந்தியாவில் உருவாக்கக்கூடிய ஒரு முறை என்பது யுகம். 60 வருஷம் இல்ல, ஆரம்ப காலத்தில் இருந்தது வந்து 5 வருடம் கொண்ட ஒரு யுகம். அதாவது ஏன் 5 வருடம் என்று சொன்னால், நீங்க தனிஷ்டா நட்சத்திரத்துல நிலவு இருந்து நிலவு பௌர்ணமியாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோம். அதே தனிஷ்டா நட்சத்திரத்திற்கு நிலவு பௌர்ணமியாக வருது, சூரியனும் அதே தனிஷ்டால இருக்கு. சாரி, சூரியன் தனிஷ்டால தான் பௌர்ணமியா இருக்காது, அமாவாசையா இருக்கும். அமாவாசையா இருக்கிறது, அமாவாசை திதி தனிஷ்டா நட்சத்திரம். சூரியனுடைய நட்சத்திரமும் தனிஷ்டா. சந்திரனுடைய நட்சத்திரம் மட்டும் தனிஷ்டா இல்ல, சூரியனுடைய நட்சத்திரமும் தனிஷ்டா. அப்படிங்கிற நிலைமை எப்போ வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் 5 வருடங்களுக்கு பிறகு சற்றேறக்குரிய, ஆக்சுவலா வந்து எக்ஸாக்டா 5 வருஷம் எல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஒரு 5 days டிஃபரன்ஸ் வரும். 5 வருடம் கழிச்சு அதே நிலைமை திரும்பி வரும். புரியுது இல்லையா? இப்போ உதாரணமா நான் தான் பூமி, தனிஷ்டா அவிட்டம். சப்போஸ் நான் தான் பூமி, இவர் தான் சூரியன், அவர் தான் நிலவு. ஆக்சுவலா அப்படி இருக்க முடியாது. இவர் தான் நிலவு, பின்னாடி தான் சூரியன்.
அந்த திசையில ஒரு நட்சத்திரம் இருக்கு, அவிட்டம். அந்த அவிட்டம் என்கூடிய தனிஷ்டா என்ற நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோம். இது வந்து ஒரு லைன், ஸ்ட்ரைட் லைன். இதே லைன்ல இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எப்போ திரும்பி வரும்? 1830 நாள், அது 35 நாள் அந்த பீரியட்ல வரணும் என்று கால்குலேட் பண்ணி அதை வந்து ஒரு யுகம் அப்படி வச்சிருந்தாங்க. 5 ஆண்டுகள் கொண்ட யுகம், ரைட்? இப்போ இந்த நட்சத்திரத்துக்கு பக்கத்துல நான் வந்து ஜூபிட்டர் என்கின்ற வியாழனை பார்க்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதே நட்சத்திரத்துக்கு பக்கத்துல இந்த ஜூபிட்டர் சுத்தி திரும்பி வரதுக்கு எவ்வளவு நாள் எடுக்கும்? 12 வருஷம். அதான் நம்ம வந்து அந்த மாமாங்கம் அப்படிலாம் கொண்டாடுறோம் இல்லையா, 12 வருஷத்துக்கு ஒரு பண்ணதெல்லாம் சூரிய வியாழ வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 வருஷம், ரைட்? இப்போ நான் வந்து இந்த நிலவு, சூரியன், நட்சத்திரம் மட்டும் இல்ல, அதுல இந்த வியாழன் நான் சேர்த்துக்கிட்டா எவ்வளவு நாளுக்கு அப்புறம் எல்லாம் சேர்ந்து ஒரே லைனுக்கு வரும்? 12 பிளஸ் இன்டூ 5 60 வருஷம். ஸோ அந்த 60 வருஷம் தான் இந்த 60 வருஷ கேலண்டர். இப்போ விருத்தி ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த 60 வருஷ கேலண்டர் என்பது இந்த 60ல இருந்து வருது. முன்னாடி வந்து அந்த 5 வருஷத்துக்கு தான் பேர் இருந்தது, எனக்கு இப்போ டக்கு ஞாபகம் இல்லை, பார்க்கலாம். அந்த 5 ஆண்டுகளுக்கு யுகத்துக்கு தான் பேர் இருந்தது. அதற்கு பிறகு இந்த 60 ஆண்டுகள் என்ற கணக்குல பெயர் வர ஆரம்பிச்சிருக்கு. பட் இது வந்து பெரும்பாலும் இன்றைக்கு இந்தியாவில் தென் பகுதியில தான் இந்த 60 ஆண்டுகள் என்ற கருத்து பரவலா பயன்பாட்டில் இருக்கு. வட இந்தியாவில் பயன்பாட்டில் இல்லை. சொல்லுங்க. Saturn, Jupiter. That is Saturn and Jupiter. 30 and 12 ஓட least common multiplier factor. அதனுடைய இதுவும் ஒண்ணுதான். அதனால தான் இந்த கெப்லர் வந்து அவருடைய டீச்சரா இருக்கும்போது சொல்லிக் கொடுக்கும்போது பெரிய சர்க்கிள் வரைஞ்சி உள்ள ஒரு சர்க்கிள் போட்டார். அதனுடைய இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கண்டுபிடிச்சாரு. ஓஹோ, இது ரெண்டு கோயின்சைட் ஆகுதுன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சாரு. அம்மா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சாட்டர்ன் அண்ட் ஜூபிட்டர் ரெவல்யூஷன் கனெக்ட் பண்ணி இதான் கரெக்டா செட் ஆகுதுன்னு. அதனால தான் நம்ம பழமொழியில 30 வருடம் ஆண்டவரும் இல்லை, 30 வருடம் தாண்டவரும் இல்லைன்னு சொல்லி ஒரு இருக்கு. 30 வருஷத்துல தான் நம்ம கணக்கு வச்சுக்கோம். ஏன்னா இது சாட்டர்னுடைய மூமெண்ட் லேசான மூமெண்ட், ரொம்ப லேசான மூமெண்ட். ஜூபிட்டரோட அதோட கொஞ்சம் ஸ்பீடு. ஸோ இது ரெண்டும் தான் ரொம்ப ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. 30 12 எப்படி 60 வருது? Least common multiplying. So how does it work? Like for example, இப்போ ஜூபிட்டரும் சாட்டர்னும் ஒரு பர்டிகுலர் நட்சத்திரத்துல இருக்கு. அது வந்து கரெக்டா சேர்ந்து வரும்போது இது வந்து ஆக்சுவலா 11.86. இப்போ வந்து விக்குருதி ஆண்டுனா ஜூபிட்டர் வந்து மீனத்திலையும் சாட்டர்ன் வந்து கன்னியிலையும் இருக்கும். இன்னும் 60 வருஷம் கழிச்சு இதே காம்பினேஷன் வர்றது விக்குருதி ஆண்டு. இல்ல அது 60 வருஷத்துல விட 19 இயர்ஸ் ஒன்ஸ் தான் கரெக்டா அதே மாதிரி இது வரும், பொசிஷன் வரும் சாட்டர்னுக்கும் ஜூபிட்டருக்கும். பட் 60 வருஷங்கிறது கன்ஜங்ஷன் வச்சு, நாட் ஆப்போசிஷன் வச்சு. ஏன்னா நான் ஆப்போசிஷன்ல இந்த டிகிரி மே வேரி. ஏன்னா சூரியன் வந்து ஜூபிட்டர் பக்கத்துல வரும்போது சாட்டர்ன் வந்து ரெட்ரோகிரேடா போயிடும். ஸோ கரெக்டா வராது. அதனால 60 வருஷங்கிறது 2 பிளானட் கோயின்சைட் ஆகிறத வச்சு கணக்கு பண்ணாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து 5 வருஷங்கிறது ஜோவியன் இயர்ஸ் தான். 5 வருஷம் 5 வருஷம் 5 12 60 இல்லையா? ஸோ ஜோவியன் இதுதான். அதான் நான் சொல்ல வரேன். அதோடைய நீங்க வந்து வேதாந்த ஜோதிஷம் எடுத்து பாத்தீங்கன்னா 5 இயர் யுகம் பத்தி அதுல இருக்கு, ரைட்? சோ நீங்க வந்து லேட்டர் பீரியட்ல தான் இந்த 60 இயர் கான்செப்ட் வந்திருக்கு. ஓகே, சோ இந்த 60 இயர் கான்செப்டுக்கும் இந்த 12க்கும் இந்த 5க்கும் கனெக்ஷன் வந்து 60. நம்ம இன்னைக்கு வந்து ஃப்ரம் அஸ்ட்ராலஜி பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வந்து நம்ம சாட்டர்ன் கனெக்ட் பண்ணிக்கலாம், அது வேற விஷயம். இட் வில் ஆல்சோ ஃபிட் பாசிபிளி, ரைட்? பட் சாட்டர்ன் வந்து 29.5, ஸோ ஆக்சுவலா 30 இல்லை. ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அ ப்ராப்ளம். திஸ் இஸ் மச் க்ளோசர், ஜஸ்ட் 5 day டிஃபரன்ஸ் தான், ரைட்? ஸோ நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்ம ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறோம்னு சொன்னா அதுக்கான ஒரு சீக்வென்ஷியல் ரீசனிங் இருக்கணும். இப்போ நமக்கு வந்து வேதாந்த ஜோதிஷத்துல இந்த 5 இயர் யுகம் பத்தியான கான்செப்ட் ஆல்ரெடி இருக்கு. அந்த 5 இயர்க்கான நேம்ஸும் இருக்கு. இப்போ எனக்கு டக்குனு ஞாபகம் இல்லை, ஒன் கேன் ஆல்வேஸ் ரெஃபர் தட், பட் நேம்ஸும் இருக்கு. 60 இயர் என்பது பின்னாடி வருது. அஃப்கோர்ஸ் அதுக்கான புராண கதைகள்லாம் நிறைய இருக்கு, அது வேற விஷயம். பட் புராணம் எல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஜூபிட்டரும் இதுவும் நம்ம வந்து ஈஸியா பார்க்கிறோம், ஈஸியா நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ அடுத்தது மகாயுகா என்ற கான்செப்ட். நீங்க இந்த 60 வருஷம் என்பதோடு நிக்கல. ஆக்சுவலா
நீங்க ஆரியபட்டர் பாத்தீங்கன்னு சொன்னா அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா தட் இஸ் அவருடைய கான்செப்ட்ல மகாயுகா அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னு சொன்னா இவர் சொன்ன மாதிரி சேம் கன்ஜங்ஷன்னா என்ன ஒரே லைன்ல எல்லாம் இருக்குதுதான். தட் இஸ் அதே மாதிரி நம்ம வந்து வெறும் ஜூபிட்டரையும் இந்த இது இல்லாம சாட்டர்ன்ல நான் சொன்ன மாதிரி சன் மூன் அண்ட் நட்சத்திரம் மட்டும் இல்லாம நான் வந்து எல்லா பிளானட்ஸையும் எடுத்துக்கிறேன். மெர்குரி வீனஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். ராகு கேதுங்கிற அந்த இமேஜினரி பாயிண்ட்ஸையும் எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து நான் எல்லாம் ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கு அதே லைனுக்கு எப்போ திரும்பி வரும் சோ அது வந்து எப்போ திரும்பி வரும் அப்படிங்கிற கால்குலேஷன் அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா he gives a number 43 லட்சம். ஓகே சோ தட் ஹியூஜ் நம்பர். சோ இதுல வந்து நான் இன்னும் நிறைய கேம் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? I can add more factors. இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கணும் அப்படிலாம் நான் ஆட் பண்ணேனாக்க I can get even more bigger and bigger numbers. Right? So one reason இந்தியன் மேத்தமேட்டிக்ஸ்ல பெரிய நம்பர்ஸ் வந்து ரொம்ப காமன். இந்தியால வந்து லட்சம் கோடி இதெல்லாம் வந்து பாரம்பரியமா இருக்கு. லாட்டின்ல ஆர் கிரீக் நம்பர்ஸ்ல எம் அப்படின்னு போடுறோம் இல்லையா? அந்த எம்ங்கிறது என்னது? மைரட் 10,000ல 10,000 10,000 மைரட் இஸ் 10,000 10,000 முடிஞ்சிருது. 600 சோ எம்ங்கிறது வந்து 10,000 முடிஞ்சிருது. பட் வேற இந்தியன் மேத்தமேட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்பர்ல பாத்தீங்கன்னா லட்சம் கோடி 10 கோடி நம்ம நிகண்டு இன்னும் நிறைய நேம்ஸ். பிகாஸ் நம்மளுடைய அஸ்ட்ரானமி சிஸ்டம்ல வந்து இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ்க்கான ஒரு தேவை இருக்கு when you make this calculation. பட் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னா ஆக்சுவலா 43 lakhs இயருக்கு அப்புறம் வந்து உண்மையிலேயே இதே மாதிரி லைன்ல வருமானு எதிர்பார்த்தீங்கன்னா இல்ல. வை? பிகாஸ் அன்னைக்கு எடுத்த கால்குலேஷன்ல சாட்டர்னுக்கான ஒன் ரொட்டேஷன் டைம் இவ்வளவுன்னு எடுத்துருக்காங்க இல்லையா? அந்த டைம் இஸ் நாட் ஆக்சுவல், இட்ஸ் ஒன்லி அப்ராக்சிமேட். ஓகே, நம்ம வந்து 29.5 days மூணு எடுத்திருக்கோம். பட் ஆக்சுவலா 29.5 இல்ல அது. தட் இஸ் ஆக்சுவலி 29.47 something. So always there will be a error. அந்த எரர் வந்து நாளாக அக்குமுலேட் ஆகிட்டே போகும். ஓகே, சோ இனிஷியலா உங்களுக்கு தெரியாது, பட் நாளாக அக்குமுலேட் பண்ணிட்டே போகும். ஐ மீன் இதான் நாங்க சொன்னது இயர் வந்து we add. ஸோ ஒரு பிரம்மாவுடைய மூச்சு அப்படின்லாம் சொல்லி நம்ம வந்து பாரம்பரிய வானியல்ல பெரிய பெரிய நம்பர்ஸ் வந்து நம்ம உருவாக்கிருக்கோம். ஓகே, ஸோ திஸ் ஆல் anyhow we have talked, so I won't go into this. I'll come straight to ஆரியபட். ஆரியபட்டா வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 450 AD, அதாவது ரஃபா வந்து ஒரு 1500-1600 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு 1500-1600 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு வானவியல் அறிஞர். அப்கோர்ஸ் நிறைய கதைகள்லாம் இருக்கு. கேரளாவை சார்ந்தவர் வந்து அவர் வந்து இங்கதான் பிறந்தாரு, தமிழ்நாட்டில் தான் படிச்சாரு, காஞ்சிபுரத்தில் தான் படிச்சாரு, அதுக்கப்புறம் தான் வந்து வடநாட்டுக்கு போனாரு என்று ஒரு சிலரும் ஆரியபட்டா அப்படிங்கிறதா அவருடைய பெயர், ஆரியபட்டர் என்பது அவருடைய பெயர் அப்படின்னு ஆர்கியூ பண்றாங்க. கேவி சர்மா போன்றவர்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை ஆர்கியூ பண்றாங்க. பட் சில வட இந்திய அறிஞர்கள் வந்து இல்ல அவர் வந்து வடநாட்டவர், அவர் வந்து நலந்தா பல்கலைக்கழகத்தில் படிச்சு வந்தவர், அவர் வந்து நார்த் இந்தியன் அப்படிங்களா. ஓகே, அது நம்ம ப்ரூவ் பண்ண முடியாத அல்லது நமக்கு எந்த தடையும் இல்லாத வாதங்கள். பட் வேற பல விஷயங்கள் நமக்கு நிறைய தெரியும். ஒண்ணு, அவருடைய முக்கியமான கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது, அதனால்தான் இரவு பகல் ஏற்படுகிறது அப்படிங்கிறது அவர் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து. அன்பார்ச்சுனேட்லி இன்டர்நெட்ல போய் பாத்தீங்கன்னா இந்த அறிவியல் பலதும் தெரியாத அல்லது அறிவியல்னா என்னன்னு விளங்காத பலர் இதை மிக தவறாக வியாக்கியானம்லாம் கொடுத்திருக்காங்க. என்ன வியாக்கியானம் கொடுத்திருக்காருன்னா, இவர் தான் முதல்ல பூமி சூரியனை சுற்றுகிறது என்று சொன்னார் அப்படின்னு எதிர்க்காங்க. அவர் அப்படிலாம் ஒன்று சொல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் பூமி தான் மையம், சூரியன் பூமியை சுற்றுகிறது. அதுல அவர் ஒன்னும் அந்த காலத்துல இருந்து வேறுபடல. பட் அவர் சொன்ன ஒரே வேறுபாடு என்ன, பூமி தன்னைத்தானே சுற்றிக் கொள்கிறது அப்படிங்கிறது அவர் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து.
அது ஏன் ரெவல்யூஷனரின்னு சொல்றேன் அந்த பீரியடு. ரெண்டாவது, பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டால் நான் இப்படி குதிச்சேன்னா பூமி சுத்துதுன்னா பூமி காலில இருந்து போயிடணும் இல்லையா? அப்ப நான் ஏன் அங்கேயே வந்து விழுறேன்? சோ ரொம்ப ஈஸியா போயிடலாம் விசா இல்லாம. ஏன் அங்கேயே வந்து விழுறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ருடிமெண்ட்ரி ஐடியா ஆஃப் கிராவிட்டி. அதனால அவர் கிராவிட்டி அவர் தான் கண்டுபிடிச்சாரு, நியூட்டன் கண்டுபிடிக்கலன்னு நம்ம புதுசா நாளைக்கு ஒரு கட்டுரைலாம் எழுத வேண்டாம். ஒரு rudimentary idea he put forward in his work, which is very important. ஏன்னா அறிவியல்ல வந்து கொஞ்சம் கற்பனையும் அவசியம். conjecture and proof அப்படின்ட்டு நவீனத்துல சொல்லுவாங்க. conjecture, so அந்த மாதிரி ஒரு conjecture அவர் வந்து கொடுத்திருக்காரு, which is important. Third, மேலே கீழே அப்படிங்கிறது மெய்யான கருத்து கிடையாது. இது மேலையா? இது மேலையா? எனக்கு மேல. பட் இதே அமெரிக்கால இருந்து ஒரு ஆள் பார்த்தானா இது வந்து கீழேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இந்த டைரக்ஷன். ஏன்னா அவருடைய காழ்க்கையில இருந்து எனக்கு வரும் இல்லையா? சோ வந்து இந்த ஐடியா, சோ தட் இந்த அப் டவுன் என்பது ஒரு ரிலேட்டிவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இன்னைக்கும் நம்ம மக்கள் பலருக்கும் இது ஒரு குழப்பமான கான்செப்ட். அடுத்தது, சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எப்படி ஏற்படுகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவியல் விளக்கம். இத பத்தி நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். we have some more time. Okay, so அந்த okay, I'll come this way. I think better. Okay, இதெல்லாம் அவர் சொன்னாரு. எப்படி சொன்னாரு? அவருடைய நூல்ல பாத்தீங்கன்னா, ஆரியபட்டியம்ல பாத்தீங்கன்னா அதுல பல்வேறு விதமான வானவியல் கருவிகளை பற்றிய விவரணை இருக்கு. ரைட்? எப்படி வந்து ஒரு செலஸ்டியல் ஸ்பியரை உருவாக்கணும், எப்படி ஒரு சங்கு உருவாக்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் விவரணை இருக்கு. சோ யூ கேன் பி கிளியர் தட் அவர் வந்து ஏதோ சும்மா உட்கார்ந்து ஒரு போதி மரத்தடியில உட்கார்ந்து யோசனை பண்ணி சொன்னதல்ல. பல விஷயங்களை அவரே நேரடியாக ஆராய்ந்து அல்லது மற்ற பலர் ஆராய்ந்த தகவல்களை திரட்டி பயன்படுத்திருக்காரு. அதாவது வந்து there is a experiment or observation அப்படிங்கறது நமக்கு பார்க்கலாம். ஆரியபட்டா இதெல்லாம் சொன்னாரு. சொன்னதுனால அன்றைக்கு இருந்த நாம எல்லாரும் அவருக்கு கை தட்டி ஆஹா அற்புதம் அப்படின்லாம் சொன்னோமா அப்படின்னு சொன்னா இல்ல. அவருடைய சற்றேறக்குரிய சமகாலத்தை மற்ற பல முக்கியமான விஞ்ஞானிகள் இன்க்ளூடிங் பிரம்மகுப்தா ஆரியபட்டரை பழிந்து பேசியிருக்கிறார். இதுல பிரம்மகுப்தாவுடைய ஒரு கோட் பிரம்ம சித்தாந்தால அவர் சொல்றது. அவர் என்ன சொல்றாருன்னா, some people think that the eclipse is not caused by the head. ஹெட்னா அந்த ராகு அல்லது கேதுனுடைய உடம்பில்லாத தலை, அந்த கருத்துல இருந்து ஹெட் அப்படின்னு நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. இது தவறான கருத்து. எது தவறான கருத்து? ராகு கேது இல்லைன்னு சொல்றது தவறான கருத்து. ஏன் தவறான கருத்து? முதல்ல அப்படிதான் நடந்திருக்கு அப்படின்னு வேதத்துல சொல்லியிருக்கு. வேதம் என்பது கடவுளுடைய வாக்கு. கடவுளுடைய வாக்கு எப்படி பொய்யா இருக்க முடியும்? ரெண்டாவது, உலகத்துல இருக்கக்கூடிய பலரும் இப்படி நம்புறாங்க ராகு கேதுதான் பண்ணுதுன்னு. உலகத்துல எல்லாரும் எப்படி தப்பா இருக்க முடியும்? ஆகையினால ஆரியபட்டர், ஸ்ரீசேனா, விஷ்ணு சந்திரா முதலியவர்கள் எல்லாரும் முட்டாள்கள், அறிவிலிகள் அப்படின்னு பிரம்மபுத்த சித்தாந்தால பிரம்மகுப்தா சொல்லியிருக்காரு முதல் பகுதியில. பட் அதே பிரம்மகுப்தா அதே ஆரியபட்டருடைய ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பின்னாடி பக்கத்துல கால்குலேஷன் பண்ணிருப்பாரு வித் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். தட்ஸ் a different thing. பட் முதல்ல இப்படி சொல்லியிருக்காரு. ஏன் ஆரியபட்டருடைய கருத்திற்கு விரோதம் வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால், புராணத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சம் பற்றிய ஒரு பார்வை. வாயு புரான், மத்ய புரான், இந்த மாதிரி புராணங்கள்ல பிரம்மாண்டம் எப்படி இருக்கிறது அப்படின்னு ஒரு விளக்கம் இருக்கு. அந்த விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, பூமி வட்டமான ஒரு தட்டை,
பால் மாதிரி இல்ல, ஒரு பிளேட் மாதிரி. ஓகே, பூமி ஒரு வட்டமான தட்டு. அந்த தட்டுக்கு நடுவுல இது மாதிரி ஒரு மலை. அந்த மலைக்கு பேரு மேருமலை. சூரியன் என்ன பண்ணுது என்று சொன்னால் அந்த மேருமலையை சுத்தி வருது. அப்படி சுத்தி வரும்போது சூரியன் இங்க இருக்கும்போது இங்க பகல், மலைக்கு அந்த பக்கம் இருக்கவங்களுக்குலாம் இரவு. சோ சூரியன் அங்க போகும்போது ரைட். சூரியன் இப்படி சுத்தி வருது. சூரியனுக்கு மேலே சந்திரன், சந்திரனுக்கு பக்கத்துல 27 நட்சத்திரம். அந்த 27 நட்சத்திரத்துக்கு அப்புறம் சில கோள்கள், அதுக்கு முன்னாடியும் சில கோள்கள் இருக்கு. புதன்லாம் கொஞ்சம் அது கீழே, அதுக்கப்புறம் மிச்ச கோள்கள் எல்லாம் மேல. அதுக்கெல்லாம் ரொம்ப மேல மிச்சம் இருக்கக்கூடிய தாரா. நிறைய அந்த 27 தவிர மிச்சம் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் எல்லாம் தாரா, பிற நட்சத்திரங்கள் மேல. இது வந்து இருக்கக்கூடிய ஒரு கருத்து. அந்த துருவ தாரால இருந்து எல்லா தாராக்கும் வந்து ஒரு குச்சி மாதிரி ஒரு கோடு போகுது. நம்ம சின்ன வயசுல அந்த குழந்தைக்கு மேல தொங்க விடுவோம்ல, அது சுத்துதுல சாவி கொடுத்தா, அது மாதிரி அந்த துருவ தாரால இருந்து போற அந்த குச்சியில இருந்து எல்லாம் சுத்ததுனால அந்த விண்மீன்கள் எல்லாம் சுத்துற மாதிரியான ஒரு காட்சி நமக்கு தெரியுது. நட்ட நடுவுல பூமி. ரைட், இதுதான் கருத்து. இந்த கருத்துல என்ன பிரச்சனை? சூரியன் கீழே, நிலவு மேலே. அப்போ சூரிய கிரகணம் ஏற்படணும்னு சொன்னா நிலவு வந்து சூரியனுக்கும் பூமிக்கு நடுவுல வர முடியுமா? வர முடியாது. ஏன்னா நிலவு மேல இருக்கு. ரைட். சோ நிலவு கீழே வர முடியாது. ஆகையினால இது புராண விருத்தம், புராணத்துக்கு விரோதமானது. ஆகையினால இது வந்து நம்ம ஏற்க முடியாது என்று ஒரு சாராருடைய கருத்து. சோ அதுதான் வந்து இந்த பிரம்ம சித்தாந்தால பிரம்மகுப்தா தன்னுடைய கருத்தாக பதிவு செய்து கொள்கிறார். பிரம்மகுப்தா மட்டும் இல்ல, நிறைய பேர் பண்றாங்க. வரா மீரா போன்றவர்கள் இதை பற்றி சில கருத்துக்களை சொல்றாங்க. எனியோ, சோ தட் இஸ் ஒன் பார்ட். இது ஒரு பக்கம். ஆரியபட்டர் எப்படி இந்த முடிவுக்கு வந்தாரு? இப்போ சூரிய கிரகணம் அப்படின்னு சொன்னா நிலவு தான் வந்து மறைக்குதுங்கிற கருத்துக்கு எப்படி வந்தாரு? அல்ல சந்திர கிரகணம்னா பூமியோட நிழல் தான் நிலவுல வந்து விழுதுன்னு எப்படி வராது? பூமியினுடைய உருவம் பந்து போன்ற ஒரு உருவம். அவர் பந்துன்னு சொல்லல, அவர் வந்து ஒரு பழம், ஒரு ஃப்ரூட். பொதுவா வந்து கிருஷ்ணன் வரையும் போது அந்த மரத்துக்கு தான் வரைவாங்க. ஒரு பந்து மாதிரி இருக்கும், அது வந்து குச்சி குச்சியா ஒரு மேபி அந்த அந்த பழத்தை தான் வடிவமா சொல்றாரு. அவர் ஆரஞ்சு எல்லாம் சொல்ல, ஏன்னா அந்த காலத்துல ஆரஞ்சு எல்லாம் இருக்குல்ல. பந்தியும் சொல்லல, ஏன்னா அந்த காலத்துல பந்து இருந்தா நமக்கு தெரியாது. பட் அந்த பழத்தை பத்தி சொல்றாரு. அந்த பழம் மாதிரி அந்த பூமி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. தெர் இஸ் குளோபல், ஐ மீன் குளோபுலார் ஷேப், ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு டிஸ்கிரிப்ஷன்ல. சோ அவர் எப்படி அந்த முடிவுக்கு வர்றாரு? அந்த முடிவுக்கு வரத வந்து அப்கோர்ஸ் நான் டீடைலா வளர்க்கல, சில பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இப்போ எடுத்துக்காட்டா, லெட் அஸ் அஸ்யூம் தட் இட் இஸ் லூனார் எக்லிப்ஸ். இப்போ சந்திர கிரகணம் ஏற்படுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுதான் சந்திரன் என்று சொன்னால், அந்த சந்திரன் மீது விழக்கூடிய கிரகணம் என்பது ஸ்கொயர் ஸ்கொயராவோ ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளாவோ விழுறதில்லை. ஆர்க் ஆஃப் எ சர்க்கிள், ஒரு ஒரு வட்டத்தினுடைய ஒரு சிறு பகுதியாக தான் வருது. விழுந்து வந்து முழு சந்திர கிரகணம்னா முழுசா மறைப்படுது. விலகி போகும்போது அந்த ஆர்க் ஆர்க்கா தான் போகுது. அதே மாதிரி பகுதி சந்திர கிரகணம்னாலும் ஆர்க் ஆர்க்கா தான் நிழல் விழுது. ஓகே. சோ இந்த ஆர்க்கா அல்லது சர்க்குலரா என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நிழல் ஏற்படுத்த முடியும்? இட் கேன் பி a circular disc. பட் சர்க்குலர் டிஸ்க்ல இருக்கக்கூடிய ஒரே ப்ராப்ளம், ஒரே ஒரு ஆங்கிள் இருந்தா அது சர்க்குலர் இதா ஏற்படுத்தும். இட் கேன் பி a டியூப், சிலிண்டர். சிலிண்டரும் வந்து ஒரு ஆக்சிஸ்ல என்ன பண்ணும்? இட் கேன் பி a கோன், அதுவும் ஒரு இதுல என்ன பண்ணும்? ஒன்லி உங்களுக்கு பால் போன்ற ஷேப் தான், ஸ்பியர் தான் வந்து எல்லா சைட்ஸ்ல இருந்தும் அந்த ஷேப்பை உருவாக்கும். So he comes to that conclusion by this arguments. சும்மா சொல்லல, right? So which means that he has made observations and he makes a logical argument. Conjectures and proofs சொன்னேன் இல்லையா? So he not only does conjecture, he also does proof, right? So அது வந்து அவருடைய
ஆரியபட்டருடைய இதுல பாக்குறோம். ஐ ஜஸ்ட் கேவ் ஒன் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஏன் பூமி சுத்துது அப்படின்னு சொல்றதுக்கான காரணங்கள் பல விஷயங்கள்லாம் எழுதுறாரு, which we won't go right now because அவ்வளவு நமக்கு நேரம் இல்லை. So there is a scientific argument in Aryabhata's statements, not just mere statements. ஒரு நம்ம பார்த்த ஆரியபட்டருடைய காலம் வந்து 450 AD. ரஃபா வந்து உங்களுக்கு குப்தர் காலம் முடிந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனுஸ்மிருதியினுடைய தாக்கம் என்பது இந்தியாவில் பரவலாகியது என்று வரலாற்று அறிஞர்கள் கூறுறாங்க. அப்போ மனுஸ்மிருதி அதுக்கு முன்னாடி இருந்தாலும் இந்தியாவினுடைய பல பகுதிகளிலும் அதனுடைய தாக்கம் வருகிறது. உங்களுக்கு ஜெயினிசம் புத்திசம் வந்து இந்தியாவில் பின்னடைவது போன்றவைகள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்குது. ஸோ குப்தர் காலத்துக்கு பிறகு உங்களுக்கு மனுஸ்மிருதியினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க. மனுஸ்மிருதியில நீங்க பாத்தீங்க என்று சொன்னால் there are clear injunction against ஜோதிஷ். ஜோதிஷ வந்து நீங்க வந்து ஒரு யஜ்ஞத்துக்கெல்லாம் அழைக்க முடியாது என்று அதுல there is a clear injunction. சோ நீங்க இந்த காலகட்டத்தில் தான் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் பல வானியல் அறிஞர்கள் வெறும் வானியல் அறிஞர்களாக இல்லாமல் தங்களை ஜோதிடர்களாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு போக்கு என்பது இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்குதுன்னு பார்க்கிறோம். ஆரியபட்டனுடைய ஆரியபட்டத்தில் ஜோதிடம் சம்பந்தமான ஒரு சின்ன குறிப்பு கூட இல்லை. நம்ம பிரெடிக்டிவ் அஸ்ட்ராலஜி என்று சொல்லக்கூடிய ஜோதிடம் சம்பந்தமான எந்த சின்ன குறிப்பு கூட இல்லை. ஆனால் ஆரியபட்டருக்கு பின்னாடி வந்த வராமிலால இருந்து நீங்க பாத்தீங்க என்று சொன்னால், நான் வந்து ஆரியபட்டரோட கூட இந்த பல பேர் நான் சொல்ல, விஷ்ணு சந்திரா போன்றவர்கள்லாம் சொல்ல நான், பட் அவங்க எல்லாமே இல்லை. ஆனால் வராமீரால இருந்து நீங்க பாத்தீங்க என்று சொன்னால் வானவியல் அறிஞர்களாக மட்டுமல்ல அவங்க ஜோதிடர்களாகவும் இருக்கிறாங்க. இது ஏதோ இந்தியாவில் மட்டும்தான் நடந்தது என்று நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். கெப்லர் இதுக்கான ஒரு சமூக காரணம் இருக்கு. என்ன காரணம் என்று சொன்னால் வானவியல் அறிஞர்களுடைய சமூக தேவை என்ன? கேலண்டர் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஆரியபட்டர் காலத்துல வந்து அப்சல்யூட் கேலண்டர் நம்ம பண்ணியாச்சு. ஐ மீன் நமக்கு மெஷர் பண்ணி மிஸ்டேக் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம பண்ணியாச்சு. அதுக்கு மேல வானவியல் அறிஞருக்கு என்ன வேலை? ஓகே, சோ தேர் இஸ் நோ ஒர்க். ஈவன் யூரோப்பியன் அஸ்ட்ரானமியில நீங்க பாத்தீங்க என்று சொன்னால் அஸ்ட்ரானமர் வந்து அஸ்ட்ராலஜியை விட்டுட்டு வெறும் அஸ்ட்ரானமரா இருக்க தொடங்கியது எப்போ என்று பாத்தீங்க என்று சொன்னால் நீங்க ஒரு 1400s தான். ஏன் 1400s அந்த சேஞ்ச் வந்தது? பிகாஸ் ஃபார் அஸ்ட்ரானமர் தேர் வாஸ் a நியூ டிமாண்ட். என்ன டிமாண்ட்? கடல்ல கப்பல்ல போனோம். கப்பல்ல நான் போகும்போது வாட்ச் இல்லாத காலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து நான் கடல்ல எங்க இருக்கேன்னு தெரியணும். எங்க இருக்கேன் என்று தெரியணும் என்று சொன்னால் எனக்கு ரெண்டு விஷயம் வேணும். ஒன்னு லாட்டிடியூட், இன்னொன்னு லாஞ்சிடியூட். அதுல எனக்கு வந்து லாட்டிடியூட் கண்டுபிடிக்கிறது ஈஸி. எப்படி? போல் ஸ்டாருடைய ஹைட்டை வச்சு நான் லாட்டிடியூட் கண்டுபிடிச்சலாம், வேற விஷயங்களை வச்சு ரொம்ப ஈஸியான கண்டுபிடிச்சிடலாம். லாஞ்சிடியூட் எப்படி கண்டுபிடிக்கிறது? அது கண்டுபிடிக்கணும்னா இஃப் ஐ ஹேவ் ஆக்கல்டேஷன் டேபிள், தட் இஸ் இத்தனை மணிக்கு நிலவு வந்து இந்த விண்மீனை ஆக்கல்ட் பண்ணும் லண்டன்ல இருந்து அப்படின்னு இருந்தா என் இடத்துல எவ்வளவு நேரத்தில் அது பண்ணுது, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்னன்னு பார்த்து நான் லாஞ்சிடியூட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். சோ நம்ம எர்ஷல் இருக்கார் இல்லையா, எர்ஷல் பெருசா சம்பாதிச்ச பணம் வந்து அவர் வானவியல் பண்ணி சம்பாதிக்கல, இந்த மாதிரி டேபிள் பண்ணி சம்பாதிச்சார். மோஸ்ட் ஆஃப் த ராயல் அஸ்ட்ரானமர்ஸ் இங்கிலாந்துல அவங்களுடைய பணம், அவங்களுக்கான சம்பளம் என்பது இந்த மாதிரி டேபிள்ஸ் ஃபார் கேப்டன்ஸ். அது வந்து ஜூபிட்டர் ஆக்கல்டேஷன், ஜூபிட்டருடைய மூனுடைய ஆக்கல்டேஷன், மூன் ஆக்கல்டேஷன், இந்த மாதிரி டேபிள்ஸ் பண்ணி வித்து சம்பாதிச்சாங்க. சோ யூ ஹேட் a நியூ நீட் ஃபார் அஸ்ட்ரானமர். உங்களுக்கு ஜோதிடம் பார்க்காம வேற விதமா சம்பாதிக்க முடியுது. அப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து அஸ்ட்ரானமர் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருக்கலாம், ஒரு ஆய்வு நிறுவனத்துல ரிசர்ச்சரா இருக்கலாம். சோ யூ ஹேவ் a பேமெண்ட், ரைட்? சோ இன் பிட்வீன் பீரியட் இந்தியாவில் மட்டும் இல்ல, எல்லா இடங்களிலையும் astronomer had to augment his life with something else which usually became astrology. So இது இந்தியாவில் மட்டும் நடந்ததுன்னு சொல்ல வரல, பட் அந்த ஒரு சேஞ்ச் நடக்குது என்பதை நம்ம பார்க்கிறோம். I mean சில few interesting episodes after ஆரியபட்டா நான் சொல்ல விரும்புறேன். இதுல ஒரு முக்கியமான நபர் வந்து நீலகண்ட சோமயாஜி என்று சொல்லக்கூடிய ஒரு வானவியல் அறிஞர், கேரளா ஸ்கூல் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் என்று பொதுவாக சொல்லுவாங்க, அதை சார்ந்தவர்.
1444வது ஆண்டிலிருந்து 1550வது ஆண்டுகள் வரைக்கும் வாழ்ந்தவர். அவரு அந்த ஸ்கூல்லையும் வந்து அப்சர்வேஷன் பண்ணாங்க. அதாவது விண்மீன்கள் கோள்களுடைய இயக்கங்களை அப்சர்வேஷன் பண்ணி அந்த தரவுகள் பாரம்பரியமா சொல்லி வரதோட ஒத்து போதா இல்லையான்னு பார்த்து ஒத்து போகல அப்படின்னு தெரிஞ்சு திருக்கணிதம் என்ற ஒரு கருத்தை வந்து உருவாக்குறாங்க. திருக்கணிதம்னா என்ன அர்த்தம்? திருஷ்டி. கணிதம்னாக்க பார்வையும் கணிதமும் ஒத்து போகணும். ஓகே, பார்வைக்கும் கணிதத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து அதை உருவாக்குறாங்க. இந்த திருக்கணிதத்தை பத்தி இன்னொரு ஒரு வார்த்தை பின்னாடி சொல்றேன். அவர் வந்து இந்த கோள்களுடைய இயக்கத்தை விளக்குவதற்கு என்ன சொல்றாருன்னு சொன்னா, பாரம்பரியமாக இருந்த மண்டலம் என்ற கருத்து போராது, எபிசைக்கிள் என்ற கருத்து போராது என்று அவர் வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, சூரியனை சுத்தி மற்ற கோள்கள்லாம் சுத்துது, ரைட்? அந்த சூரியன் பூமியை சுத்து. பார்ஷியல் ஹீலியோசென்ட்ரிக் தியரி. அதாவது முழுமையான ஹீலியோசென்ட்ரிக் வரல, முழுமையான சூரிய மையம் வரல, ஒரு பார்ஷியல் ஹீலியோசென்ட்ரிக் தியரியை அவர் வந்து அட்வான்ஸ் பண்றாரு அன்னைக்கு இருந்த டேட்டாவை வந்து ஃபிட் பண்ணதுக்காக. இதுக்கப்புறம் தான் வந்து டைகோ பிராஹே, கெப்லர் இவங்கலாம் வந்து கோப்பர்னிகஸ்லாம் வந்து ஃபுல் ஹீலியோசென்ட்ரிக் தியரியை வந்து அட்வான்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்துக்கு பிறகு. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது கெப்லர் லா. கொஞ்சம் தலையை சொல்லிங்கன்னா ஒரு 3 மார்க் கொஸ்டின் நம்ம எழுதுறது ஞாபகம் வரும், ரைட்? அந்த கெப்லருடைய ஒரு விதி என்னது? ஈக்குவல் ஏரியாஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஓகே, சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நீள்வட்ட பாதையில போறோம், சூரியன் வந்து சென்டர்ல இல்ல, ஒரு போக்கஸ்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, சூரியனுக்கு அருகாயில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? வேகமா போவோம். தொலைவில் இருக்கும்போது மெதுவா போவோம், ரைட்? சோ நான் இப்போ வந்து இங்க பூமியில இருந்து நான் சூரியனை பாக்குறேன், ரைட்? இரவு வானம் வந்து நான் வந்து ஒரு 12 பிரிவா பிரிச்சு வச்சிட்டேன், ரைட்? அந்த 12 பிரிவிலையும் சூரியன் ஒரே வேகத்துல போனா என்ன பண்ணும்? ஒரே அளவு காலம் தங்கணும், ரைட்? பட் சூரியன் ஒரே வேகத்துல போகலன்னா என்ன ஆகும்? ஒரு பிரிவுல கொஞ்ச நாள் தங்கும், இன்னொரு பிரிவுல அதிக நாள் தங்கணும். ஏன் நான் சொல்ல வரது புரியுது இல்லையா? ரைட்? கொல்லம் கேலண்டர் அப்படின்னு ஒரு கேலண்டர் ஒன்னு இருக்கு. இது வந்து 825 AD உருவாக்கினது. இந்த கொல்லம் கேலண்டர்ல மாதங்களின் நீளம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கெப்லர் விதியை ஒத்து அமைந்திருக்கக்கூடிய நீளம். இத வந்து தெளிவாக அப்சர்வ் பண்ணாமல் இப்படிப்பட்ட ஒரு கேலண்டரை உருவாக்க முடியாது, ரைட்? அப்கோர்ஸ் இது சொன்னதுனால கெப்லருக்கு முன்னாடியே இங்க கெப்லர் லாவை கண்டுபிடிச்சாங்க, லாவெல்லாம் கண்டுபிடிக்கல, பட் அந்த லாவுடைய எஃபெக்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க, ரைட்? சோ அதனால அங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா மாதங்களுக்கும் ஒரே அளவான நாட்கள் இருக்காது. 32 நாள் 33 நாள் இருக்கும், சில சமயங்களில் 28 நாள் 27 நாள் இருக்கும். அந்த இதை பொறுத்து, ஓகே, இந்த வேகத்தை பொறுத்து. இது கொல்லம் கேலண்டருடைய ஒரு சிறப்பு. இன்னைக்கு நம்ம உத்தராயணம் என்னைக்கு கொண்டாடுறோம்? மகர சங்கராந்தி, பொங்கல். என்னைக்கு அது? 14th இல்லைன்னா 15th அந்த அது இல்லை. பட் உண்மையில் இன்று உத்தராயணம் வந்து டிசம்பர் 21 அல்லது 22 நடந்து முடிஞ்சிச்சு. அது நடந்து முடிஞ்சிச்சு. சோ நம்முடைய ஜோதிடர்கள் சொல்ற மாதிரி உத்தராயணம் வந்து 14ஆம் தேதி நடக்கிறது இல்ல, ரைட்? அது நடந்து முடிஞ்சிருச்சு. ஏன் இந்த கேப்? இந்த கேப்கான காரணம் என்ன என்று சொன்னால், பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது, சூரியனை சுற்றி வருகிறது. இதை தவிர என்ன பண்ணுதுன்னா, சூரியன் பூமியினுடைய அந்த அச்சு இருக்கு இல்லையா, அந்த அச்சே இப்படி சுத்துது. அதாவது பம்பரத்தை சுத்த விட்டீங்கன்னா பம்பரம் அப்படி தலை ஆட்டும் இல்லையா, அந்த மாதிரி பூமியினுடைய தலை ஆடுகிறது. இந்த ஆட்டத்தின் காரணமாக நாளுக்கு நாள் இந்த வேறுபாடு வரும். நம்ம இந்திய வானவியல இதுக்கு வந்து அயனாம்சம் என்று பெயர். ஓகே, இந்த அயனாம்சம் பத்தி இந்திய வானவியல்ல 2 பேர் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து ஆரியபட்டர் 2, நான் சொல்றது ஆரியபட்டர் 1 இல்ல, இது ஆரியபட்டர்
2 1100 AD வாழ்ந்தவர். இன்னொருத்தர் வந்து மஞ்சுளா, அவர் வந்து 900 AD வாழ்ந்தவர். மஞ்சுளா என்பவர் அயன சக்கரம் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க ஒரு சர்க்கிள். ஆனா ஆரியபட்டர் 2ங்கிறவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் அயனாம்சம். அதாவது இந்த டில்ட் வந்து இந்த பக்கம் 27 டிகிரி போகும், அப்புறம் ஸ்ட்ரைட்டா வரும், திரும்பி இந்த பக்கம் 27 டிகிரி போகும். அதாவது இப்படி சுத்தல, இப்படி ரைட். பெண்டுலம் ஆடுது இல்லையா, வைப்பர் ஆடுற மாதிரி அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஜோதிடர்கள் எல்லோரும் இததான் எடுத்திருக்காங்க, ரைட். அந்த கணக்குல தான் வந்து நம்ம வந்து அயனாம்சம் கணக்கு பண்ணி நம்ம ஜோதிடர்கள் கணக்கு போடுறாங்க, which is essentially wrong. Okay, so இது ஒரு விஷயம். மஞ்சுளா ஓகே, இதெல்லாம் நான் வந்து இப்போதைக்கு போல, இதெல்லாம் ஐ திங்க் வி won't have much time now. ஏற்கனவே சொல்லிட்டேன். இறுதியா நான் வரேன், அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது விவாதிக்கலாம். குறைந்தபட்சம் இந்திய வானியல்ல 2 மரபுகள் இருக்கு. ஒரு மரபு தொன்மை காலத்தில் வாழ்ந்த பழங்குடிகளிலிருந்து துவங்கி ஆரியபட்டர் வழியாக கேரளா ஸ்கூல் வழியாக திருக்கணிதம் என்ற முறையில் வரக்கூடிய ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூல் என்ன சொல்றாங்க, அப்சர்வ் பண்ணணும், கன்ஜெக்சர்ஸ் பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும், தப்பா இருந்தா திருத்திக்கணும், ஓகே, கான்ஸ்டன்டா ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். இன்னொரு ஸ்கூல் என்னது, புராணங்கள் அல்லது என்னைக்காவது யாராவது எழுதி வச்சுட்டு போன ஒரு வழிமுறை வாக்கியம், அதை அப்படியே கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணும். ஏன்னா அது வந்து ரிஷி எழுதி வச்சுட்டு போயிட்டாரு, இல்லைனாக்க கடவுளுடைய வாக்கு அப்படின்னு நம்பி கண்மூடித்தனமாக நம்ம கடைபிடிக்கணும். அதனால்தான் தமிழ் புத்தாண்டை ஜனவரி 14க்கு நம்ம மாத்தத்துக்கு தயார், டிசம்பர் 22க்கு மாத்தத்துக்கு தயார் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. மேகநாத் சாஹா தயார். மேகநாத் சாஹா இந்தியன் கேலண்டர் என்று ஒன்று உருவாக்கத்துக்கு முயற்சி பண்ணாரு. அவர் வந்து ஜனவரி 22க்கு மாத்தினாரு, டிசம்பர் 22க்கு மாத்தினாரு. நம்ம தயார் இல்லை. ஏன்? கொஞ்சம் மஞ்சள் துணி நம்ம கண்ணமறைக்கிறதா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். சோ இந்த 2 பாரம்பரியங்கள் குறைந்தபட்சம் நம்ம முன்னாடி இருக்கு. நம்ம முன்னாடி இப்போ இருக்கிற கேள்வி வந்து நாம எந்த பாரம்பரியத்தை தூக்கி பிடிக்க போகிறோம். சோ இந்திய பாரம்பரியத்தை நாம போற்ற வேண்டும் என்று சொன்னால் எந்த பாரம்பரியத்தை நாம் போற்ற போகிறோம் என்பதையும் சேர்த்து தீர்மானிக்கணும் என்று நான் கேட்டுக்கொண்டு, கொஞ்சம் லெங்தியா போயிடுச்சு என்னுடைய உரை. ஐ ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ. காஃபி குடிச்சிருக்கேன். கேள்வி. வாரத்துக்கு 7 நாள் அந்த நம்ம பூமியில இருந்து பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. சூரியன் ஒரு ஸ்டார்ல இருக்கு, அதே ஸ்டாருக்கு எப்ப திரும்பி வரும்? சூரியன் 365 நாள் கழிச்சு அதே ஸ்டார் வரும். அதாவது இன்னைக்கு நீங்க வந்து அப்போ சூரியனை வந்து எந்த ஸ்டார் பக்கத்துலயும் பார்க்க முடியாது. சோ சூரியனுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் அப்படின்னு பார்த்து நைட் 12 o'clock வச்சுக்கலாம். நைட் 12 o'clock உங்க தலையில ஒரு ஸ்டார் பாத்தீங்கன்னு சொன்னா, நைட் 12 o'clock ஒரு ஸ்டார் உங்க தலையில பாத்தீங்கன்னு சொன்னா, அதே ஸ்டார் அதே ஸ்டார் உங்க தலையில நைட் 12 மணிக்கு வரதுக்கு 1 ஆண்டு ஆகும். சோ சூரியன் வந்து விண்மீனுடைய ரெஃபரன்ஸ்ல 1 ஆண்டு இருக்கும். நிலவு ஒரு ஸ்டார் பக்கத்துல இருக்கு, அதே ஸ்டார் பக்கத்துல வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 27 நாள். அதான் நட்சத்திரம், 27 நாள், ரைட்? இந்த மாதிரி நீங்க ஜூபிட்டர் பாக்குறீங்கன்னு சொன்னா, ஜூபிட்டர் வரத்துக்கு சற்றேறக்குறைய 12 நாள், சனி வரத்துக்கு 30 ஆண்டு, சாரி 12 வருஷம், சனி வரத்துக்கு 30 வருஷம்,
அதனாலதான் சனிக்கு வந்து மந்தன் அப்படின்னு ஒரு பெயர் கூட இருக்கு. ஏன்னா அது மந்தமா சுத்தி வருது அப்படிங்கறதால அதுக்கு பேரு ஓகே, அது எனக்கு தெரியாது. மந்தன் இதுல ஜோதிட பேராதில வந்து சனிக்கு இன்னொரு பெயர் வந்து மந்தன். ஏன்னா அது வந்து மெதுவா சுத்தி வருது. இந்த ஆர்டர்ல, இந்த ஸ்பீட் ஆர்டர்ல நம்ம வந்து இந்த கோள்களை வரிசைப்படுத்துறோம்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்டா சுத்தி வருது வந்து உங்களுக்கு புதனா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் சந்திரன் வரும். வீனஸ். வீனஸ் வந்து உங்களுக்கு 240 days. இல்ல ஆர்பிட்டல் வெலாசிட்டி இல்ல, ஃப்ரம் சேம் ஸ்டார் டு சேம் ஸ்டார். சேம் ஸ்டார் டு சேம் ஸ்டார். நம்ம எல்லாமே வந்து இந்தியன் அஸ்ட்ரானமில வந்து சைடீரியல் தான். எல்லாமே வந்து விண்மீனை வச்சுதான் கணக்கு. அந்த விண்மீன் வச்சு கணக்கு பாத்தீங்கன்னா குறைந்த அளவுல வந்து சுத்தி வருது வந்து புதன். அதுக்கப்புறம் வந்து நிலவு, பிகாஸ் 27 நாள். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இது வீனஸ். அதுக்கப்புறம் எர்த். ஏன்னா 88 days. ஃபாஸ்டஸ்ட் முதல்ல சந்திரன் 27 நாள். அதுக்கப்புறம் வந்து 88 நாள் இருக்கக்கூடிய புதன். அதுக்கப்புறம் வந்து வெள்ளி. அதுக்கப்புறம் வந்து சூரியன். இந்த மாதிரி நீங்க லைன்ல வச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ஆர்டர் பண்ணிட்டீங்க. ஒரு நாளைக்கு வந்து எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம் இல்லையா ஒரு நாளைக்கு? 24 hours. ஐ மீன் 24 hours. அதுல முதல் அவருக்கான காடா சந்திரன்ல இருந்து ஆரம்பிச்சீங்க, சனி. சோ அன்னைக்கு வந்து சனிக்கிழமை. ஓகே, ரெண்டாவது அவர் என்ன ஆயிடுது? சந்திரனை விட அடுத்து வேகமா போகக்கூடிய புதன். மூணாவது அவர் அதை விட கொஞ்சம் வேகமா போகக்கூடிய வெள்ளி. அதுக்கப்புறம் அதோட வேகமா போகக்கூடிய சூரியன். அப்படின்னு கணக்கு போயிட்டே போகுது. ரைட், 7 hour ஆயிடுச்சு. 8வது அவருக்கு என்ன பண்ணுவீங்க? அதே சந்திரன். ஓகே, சாரி, சந்திரனாக்க டியூஸ்டே இல்லையா? சாரி, திங்கள் மண்டே. சோ அதே சந்திரன் அப்படியே கனெக்ட் பண்ணி போட்டீங்கன்னா 25வது அவர், அதாவது அடுத்த நாள் காலையில ஃபர்ஸ்ட் அவர்ல என்ன வரும் பாத்தீங்கன்னா அது செவ்வாயா இருக்கும். ஓகே, சோ செவ்வாயில இருந்து தொடங்கி அந்த மாதிரி 24 hours போட்டுன்னு போயிட்டு அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் ஃபர்ஸ்ட் அவர் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புதனா இருக்கும். சோ இதுதான் வந்து இந்த வார கணக்கு, இந்த வார அடிப்படை. இதுல சிக்கல் என்ன அப்படின்னு சொல்றேன்னு கேளுங்க. இது ஏன் இந்திய முறை இல்லைன்னு சொல்றேன்னு கேளுங்க. இந்திய பாரம்பரியத்தில் ஒரு நாள் என்பது என்னது? 60 நாழிகை அல்லது 30 முகூர்த்தம். 60 நாழிகை இல்லைன்னா 30 முகூர்த்தம். 24 மணி நேரம் இல்ல. இந்த 24 மணி நேரம் என்பது அந்த அவர்ஸ் போரா என்பது ஒரு பாபிலோனியன் கான்செப்ட். சோ உங்களுக்கு வராபீரர் காலத்துல தான், அல்லது அந்த சற்றேறக்குரிய அந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு வந்து இந்த கருத்தே இந்தியாவுக்குள் வருகிறது. இந்த 24 மணி நேரம் அந்த கருத்து, இந்த ஓரை என்கிற கருத்தே நம்ம இந்தியாவுக்குள்ள வருது. அகைன் நான் ஒரு அறிவியல் பூர்வமா அப்படின்னு சொல்லும்போது தடயங்கள் வேணும் இல்லையா? லிட்டரரி எவிடன்ஸ் ஒண்ணு. கல்வெட்டுல ஒரு ராஜா வந்து பதவி எடுக்கிறாரு, இல்லைன்னா ஒரு ராஜா ஏதாவது ஒன்று பண்றாருன்னா எழுதி வைப்பாங்கல்ல, இந்த ராஜா கலி வருஷம், இத்தனாவது வருஷம், இந்த மாசம், இந்த நட்சத்திரம், இந்த நாள், இந்த திதி. அதுல முதன் முறையாக கிழமை பதித்த கல்வெட்டு என்பது 473 AD. ஓகே, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த கல்வெட்டிலும் கிழமை கிடையாது. நட்சத்திரம் இருக்கு, திதி இருக்கு, எல்லாம் இருக்கு, கிழமை கிடையாது. ரைட். சோ இது வந்து எந்த இடத்துல இருக்கிற கல்வெட்டு? இது வந்து எரான் பில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ERAN, எரான் பில்லர். அதான் என்னோட இன்னொரு சிஸ்டத்துல இருக்கு. நான் வேணா ஐ கேன் ஷோ தட். பட் எரான் பில்லர் 473 AD, or I mean exact year around that period. குஷாரர் காலத்துக்கு பிறகு. வேற கேள்வி? கண்டினியூஷன் ப்ராபபிலி இந்த கேள்விக்கு இங்கிலீஷ் நேம்ஸ் எப்படி வந்தது? இதுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே வீக். See, that actually comes from a Latin name. இந்த மண்டே, டியூஸ்டே இதெல்லாம் வந்து நீங்க லாட்டின் ஒரிஜின் போனீங்கன்னு சொன்னாக்கா this is the name of those celestial objects. Sunday comes from sun, of course.
Okay, so all these things come from that Monday again, actually from month, moon. Okay, so that Latin original is Saturn. Wednesday, Thursday come from Norse gods. But related to the same planets actually. Yeah, it's related to the same planets, but. இது 30 டிகிரிஸ் சொல்றோம் இல்லையா, அதை ஸ்பிளிட் பண்ண உடனே 13 டிகிரி 20 மினிட்ஸ் தான் வரும். ஸோ எப்படி ஸ்டார் வந்து 13-20 வந்து பிரேக்கப் ஆகி அடுத்ததுக்கு போறது இல்லையா, அது எந்த பீரியட்ல ஸ்டார்ட் ஆகுது? That is ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து 13°20. Yeah. See, actually நமக்கு ஒரு ஏன்ஷியன்ட் பீரியட்ல வந்து இவ்வளவு துல்லியமா கணக்கிடறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காரு. Because you need a much more precise observation. நீங்க வந்து அந்த 30° நம்ம பண்ணணும். Yeah. So நமக்கு வந்து ரெக்கார்ட் படி பாத்தீங்கன்னு சொன்னாக்க ரஃப்லி உங்களுக்கு சித்தாந்திக் பீரியட்ல இது வந்து நமக்கு தெளிவா தெரியும். That is ஆரியபட்டருக்கு முன்னும் பின்னும் இந்த ட்ரெடிஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த இவ்வளவு டிகிரி ஒரு நட்சத்திரத்துக்கு அப்படின்னு கணக்கு போட்டு கொடுக்குற சிஸ்டம். ஈக்குவலா இருக்கு. Yeah, of course will be equal. ஈக்குவலா பண்ணிருக்காங்க. Yeah. Because you want to divide the sky into equal parts so that you can measure, calculate everything. Yeah. 60/24. Yeah. Jaina astronomy comes Yeah. like respecting it. Yeah, okay. See, Jain astronomy is also a very interesting astronomy. அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான astronomy. நான் அது விளக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும். பட் ஒரு சுவையான செய்திகள் மட்டும் சொல்றேன். பின்னாடி நீங்க மேபி யூ கேன் சர்ச் அண்ட் ஃபைண்ட் அவுட். அவங்கள பொறுத்த வரைக்கும் 2 பூமி இருக்கு, 2 சூரியன் இருக்கு. ஓகே, எல்லாமே பேரா இருக்கும். ஸோ இந்த கருத்தை அவங்க வந்ததுக்கான காரணம் வந்து டு எக்ஸ்பிளைன் இந்த ஃபிளாட் எர்த் வித் ஆப்சர்வேஷன் ரெண்டுத்தையும் செட் பண்றதுக்கு வந்து அவங்க வந்து இப்போ இந்த உத்தராயண் தட்சிணாயன் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா நீங்க ஃபிளாட் எர்த்ல விளக்கிறது கஷ்டம். ஸோ அதெல்லாம் விளக்கிறதுக்காக வந்து அவங்க வந்து 2 சூரியன் 2 சந்திரன் அப்படின்னு they started imagining. அண்ட் பூமி இப்படி இருக்கு இல்லையா, பிளேட்டோட கீழ் சைடுல இன்னொரு பூமி பாதாளம். ஸோ எஃபெமெரிஸ். See, எஃபெமெரிஸ் வந்து லார்ஜ்லி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாங்கம் ஒரு விதத்துல எஃபெமெரிஸ் தான். ஸோ பஞ்சாங்கம் வந்து இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு வந்து மஞ்சுளாக்கு முன்னாடி அந்த பீரியட் தடை ஒரு 800 AD பஞ்சாங்கம் இருக்கிறதுக்கான தடயங்கள் இருக்கு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் 1200 years old. நீங்க யூரோப் ட்ரெடிஷன்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டைகோ கெப்லர் அந்த பீரியடுக்கு முன்னாடியே இந்த மாதிரி எஃபிமெரிஸ் கால்குலேட் பண்ணதுன்ற ஒரு ட்ரெடிஷன் இருந்தது. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் எஃபிமெரிஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். தட் இஸ் மோர் ஃபார் அஸ்ட்ரோனாமிக்கல் யூஸ், கிராஸ் செக் பண்ண வெரிஃபை பண்ண எல்லாம் அது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். பட் இந்த ட்ரெடிஷனல் எஃபிமெரிஸ் என்பது ஒண்ணும் இல்லை. அதாவது எப்போ சூரியன் உதிக்கும், எப்போ சூரியன் மறையும், எந்த விண்மீன் வந்து தலைக்கு மேல எத்தனை மணிக்கு இருக்கும், அல்லது நிலா எங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சார்ட். அந்த சார்ட்டை வந்து ஒவ்வொரு எஃபிமெரிஸ்ல அவங்க ஏதாவது ஒரு ரூல் வச்சிருப்பாங்க. தட் இஸ் இவ்வளவு பீரியடுக்கான இன்ஃபர்மேஷன் தருவோம் அப்படின்ட்டு. இப்போ மாடர்ன் டேல வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் எஃபிமெரிஸ் இஸ் ஈவன் மில்லி செகண்ட் பிகாஸ் யூ ஆர் பாசிபிள். ஏன்னா பிரிண்ட் பண்ண வேண்டியது இல்லை. ஒரு யுகத்துக்கு 60 வருஷம். ஓகே, ஏன் ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், ஒரு நிமிஷத்துக்கு 60 நொடி அப்படின்னு ஏன் எல்லாத்துக்குமே 60 வருது? இந்த 60ங்கிற அந்த முறை என்பது ஆக்சுவலி வந்து உங்களுக்கு பாபிலோனியன் சிஸ்டம். ஒரு பிளாக் போர்டு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இல்லையா? ரைட், ஓகே. இப்போ நம்ம இந்தியன் நம்பர் எடுத்துப்போம். ஓகே, 10க்கு அப்புறம் என்ன வருது? ஓகே, 9க்கு அப்புறம் என்ன வருது? 10. அதுல அந்த 1ங்கிறது என்னது? 1 போட்டு 0 போடுறீங்க இல்லையா? அந்த 1ங்கிறது என்னது? ஒரு 10 இல்லையா? டெசிமல் சிஸ்டம் நம்ம சொல்றோம் இல்லையா? ரைட். சோ வந்து நீங்க அப்போ 100ன்னு வரும்போது என்ன பண்றீங்க? 3 ஸ்தானமா எழுதுறீங்க இல்லையா? 1000 வரும்போது 4 ஸ்தானமா எழுதுறோம். இப்போ நான் வந்து 123 அப்படின்னு நான் சொன்னேன்னா 1 2 3ன்னு எழுதுறேன். அந்த 1 2 3ங்கிறது ஆக்சுவலா என்னது? 1 × 100 பிளஸ் 2 × 10 பிளஸ் 3. கரெக்டா? 123 என்பது 1 × 100 பிளஸ் 10 பிளஸ் 3 இல்லையா? அப்படி இருக்கு. இதையே நான் வந்து வேற விதமா எழுதலாம். எப்படி எழுதலாம்? 123 நான் வந்து 2
இன்டூ 60 பிளஸ் 3 அப்படின்னு எழுதலாம் இல்லையா? சோ அது வந்து 60 டெசிமல் சிஸ்டம், செக்ஸ்டகல் சிஸ்டம், செக்ஸாடெசிமல் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். எஜிப்சியன் நம்பர்ஸும் பாபிலோனியன் நம்பர்ஸும் இப்படிதான் இருக்கு. புரியுது இல்லையா? அவங்க வந்து 2 3 அப்படின்னு எழுதினாங்கனாக்கா 23 கிடையாது. அது என்னது ஆக்சுவலா 2 × 60 பிளஸ் 3. புரியுது இல்லையா? நம்ம 2 3 எழுதினா என்ன அர்த்தம்? அது என்னது அர்த்தம்? 2 × 10 பிளஸ் 3, ரைட்? சோ இந்த 60 என்ற ஐடியா, தட் இஸ் 60 நிமிஷம், 60 இது 24 மணி, இந்த கருத்து எல்லாமே வந்து உங்களுக்கு பாபிலோன்ல இருந்து பின்னாடி இந்தியாவுக்கு வந்து, அப்போ இன்னைக்கு உலகம் பூரா நம்ம அதை தான் யூஸ் பண்றோம். பட் இந்தியாவில் இருந்த சிஸ்டம் வேற. இந்தியாவில் வந்து 30 முகூர்த்தம், 60 நாழிகை. ஜாமம் வந்து இதோட ஏதோ ஒரு கணக்கு நடுவில் ஒண்ணு. 60 நாழிகைன்னா எத்தனை மணி நேரம்? ஒரு நாளைக்கு இருக்கிறதா 60 நாழிகையை நம்ம பிடிச்சிருக்கோம். 24. இப்போ நம்ம வந்து இது வந்து அடிக்கணக்கில் சொல்லலாம் இல்லையா? இது எவ்வளவு அடி இருக்கும்? 4 அடி இருக்கும். இதே மீட்டர் கணக்கில் சொல்லலாம் இல்லையா? மீட்டர்னா என்ன இருக்கும்? 1 மீட்டர் கொஞ்சம் 1 மீட்டர் கொஞ்சம் அதிகம் இருக்கும், ரைட்? இது மீட்டர் கரெக்டா அடி கரெக்டா? ரெண்டுமே ரைட் தான் இல்லையா? 2 விதமா மெஷர் பண்ணலாம் இல்லையா? நம்ம டிஃபைன் பண்ண தானே. அதே மாதிரி நான் வந்து ஒரு நாள் என்பது 60 நாழிகைன்னு டிசைட் பண்ணலாம், அல்லது 24 மணின்னு டிசைட் பண்ணலாம். ரெண்டும் ஈக்குவல் தான். டைம் கணக்குனா யூ மீன் டு சே எந்த No, nothing more speculative with raw proof. பூமி வந்து தன்னையும் சுத்திட்டு சூரியனை சுத்திட்டு, பட் நம்ம எல்லாமே வந்து பேலன்ஸா தான் நடக்கிறோம், ரன் பண்ணுறோம். எப்படி நம்மளால ஒரு ரொட்டேஷன் ஆகாம பண்ணலாம்? குட், எக்ஸலென்ட். எனக்கு 3 வாலண்டியர்ஸ் வர முடியுமா? முதல்ல நீங்க வந்து பூமி வந்து தன்னையை சுத்திட்டு சூரியனை சுத்திட்டு இருக்கு. ஸோ அப்படி சுத்தும் போது நம்ம எல்லாமே இடத்துல தான் இருக்கோம். அப்படின்னா நம்ம எப்படி பேலன்ஸா நடக்கும், ரன் பண்றோம், எது வாட்ஸ்அப் என்ன ஆக்ஷன் இருக்கும், எப்படி ஒரு ரொட்டேஷன் ஆப்ஜெக்ட்ல நம்ம எப்படி ஸ்டெடியா மூவ் பண்ண முடியும்? என்ன வேகத்துல சுத்துது சொல்லுங்க. ஓகே, anyway, let's get to the thing. நீங்க வந்து எக்ஸாக்ட்டா இப்படி ஒரு இந்த 90 டிகிரிஸ்ல கை வை, 180 டிகிரிஸ்ல 90 டிகிரி. ஓகே, அங்கேருந்து அவரை பிடிச்சிருங்க, ஸ்ட்ரைட்டா எழுந்து. ஸோ என்ன ஆறாரு அவரு? அந்த பக்கம் போறாரு. நீங்க பிடிச்சிருங்க, இங்க போறாரு. பிடிங்க, நீங்க 2 பேரும் பிடிச்சி ஒரே சமயத்தில் இருங்க. நான் 1 2 3 சொல்ல போறோம். எங்க போறாரு அவரு? ஓகே, சோ 2 ஃபோர்ஸ் இருக்கும்போது அதுக்கு இடையில நம்ம வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வெக்டர் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன வேணா பேர் சொல்லிக்கலாம், நம்ம போவோம். ஓகே, இந்த 2 ஃபோர்ஸ்ல இவர் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்காருன்னா எக்ஸாக்டா 45 டிகிரிஸா இருக்காது, அவரை நோக்கி இருக்கும், ரைட்? இவர் ரொம்ப அதிகமா இருக்கா, இவர் நோக்கி இருக்கும். பூமி சுத்துது, அந்த சுத்துற அந்த ஒரு கணத்துல பூமி இப்படிதான் சுத்துது இல்லையா, ரைட்? பூமி இப்படி சுத்தும் போது நான் இங்க இருக்கேன், இதானே கிழக்கு, கிழக்குல இருந்து மேற்காக பூமி சுத்துது இல்ல, நான் இங்க இருக்கேன். இந்த ஒரு ஸ்மால் மில்லி செகண்ட்ல எனக்கு இந்த பூமி வந்து என்ன பண்ணுது, இந்த பக்கம் எடுத்து விடுது, ரைட்? பட் அதே சமயத்துல பூமியினுடைய கிராவிட்டி இஸ் புல்லிங் மீ டவுன். சோ ரெண்டுத்துக்கு ரிசல்ட் நான் என்ன ஆவேன்? I'll go in this direction, which is the direction in which Bhumi is rotating, right? So I'm always attached to the ground and the tangential force polar. இன்னொரு விதமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், இதை தூக்கி போடுறேன், எங்க வந்து விழுது? கையிலே தான் விழுது. இப்படியே நான் டிராப் பண்றேன், எங்க போய் விழும்? என் காலில் வந்து விழும், ரைட்? ஓடுற பஸ்ல நான் இதே பண்ண என்ன என் காலையே தான் யூனிஃபார்ம் கிளாஸ்ல போகும்போது என் காலையே தான் விடும்.
நான் மேல தூக்கி போட்டாலும் என் கையிலேயே தான் வரும். ஏன்? சேம் திங். அந்த பஸ்ஸனுடைய மூவ்மெண்ட் ஏற்கனவே இதுக்கு இருக்கு. என் கையிலேருந்து போறதுக்கு முன்னாடியே இருக்கு, கையிலேருந்து போனப்புறமும் இருக்கு. ரைட், சேம் டைம் அந்த கிராவிட்டியும் இருக்கு. ஸோ ரெண்டுத்தோட ரிசல்டன்ட் வெலாசிட்டி will make it to fall on my feet, right? So simple physics. So balance ஆ தான் இருக்கும். Of course டாஸ் மார்க் போனா தவிர அது வேற. அப்போ நீங்க சொல்றது பூமியோட டைரக்ஷன்லயே நடந்தா நம்ம ஈஸியா நடக்கலாம், எதிர் டைரக்ஷன்ல நடந்தா கஷ்டமா நடக்கலாம்ன்றதா? இல்ல பிகாஸ் நான் சொன்னது என்னன்னு சொன்னாக்கா பூமியோட டைரக்ஷனுக்கான இஷ்யூஸே இல்ல. நான் பஸ்ல வந்து நான் பக்கத்து சீட்டுக்கு தூக்கி போட்டாலும் அங்கதானே போய் விட போகுது. இல்ல எந்த இதுலயுமே சொல்றேன். I'm saying that there are two forces acting. அந்த ரெண்டு forces உடைய ரிசல்டன்ட் தான் உங்களுக்கு ரிசல்டன்ட். நான் பஸ்ல அவர் பக்கத்துல உட்காந்துக்காரு, பஸ் போயிட்டு இருந்தது, நான் அவர் தூக்கி போட்டா அது அங்க போய் விடாது, அவர்கிட்ட தான் விடும் இல்லையா? பஸ் ஓடிட்டு போதும், ஈக்குவல் வெலாசிட்டில போயிட்டு போதும். ஐ மீன் ட்ரெயின்ல நம்ம போடுறோம், ட்ரெயின்ல பக்கத்து சீட்ல இருக்கிற ஆளுக்கு ஆரஞ்சு தூக்கி போடுறோம் இல்லையா? ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ நான் இங்க தூக்கி போடும்போது நான் இப்படி ஒரு விசை கொடுக்குறேன், இந்த வெஹிக்கிள் இஸ் ஆல்ரெடி கிவிங் இப்படி ஒரு விசை. இந்த ரெண்டு விசையினுடைய ரிசல்டன்ட் ஆக்சுவலா நீங்க ஸ்பேஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு இப்படிதான் போகும். பட் அதுக்குள்ள பஸ் அங்க போயிடுச்சு, அவர் அங்க வந்துட்டாரு. ஸோ அதனால அவர் கையில போய் மாட்டீங்க. Parabol போகும். ஓகே, ஐ மீன் இட்ஸ் நாட் ஆக்சுவலி எவ்ரி பாயிண்ட் யூ ஹேவ் டு மேக் தி ரிசல்டன்ட். ஓகே, சரி இப்படி கேட்கலாம். அப்போ எர்த்தோடைய மூவ்மெண்ட் டைரக்ஷன்ல நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறதுல ஏதாவது அட்வான்டேஜஸ் இருக்கா? ராக்கெட் அனுப்புறதுல அட்வான்டேஜ். ராக்கெட் வந்து அதனால தான் நம்ம வந்து ஸ்ரீஹரிகோட்டால வச்சிருக்கோம். ஈக்குவேட்டர் பக்கத்துல வச்சா இன்னும் அதிகம், 1600 கிலோமீட்டர் அடிஷனலா கிடைக்கும். ஈக்குவேட்டர் பக்கத்துல எவ்வளவு அதிகமா வந்தோமோ, ஏன்னா நம்ம இங்க நான் தூக்கி போடும்போது I get more And you also get geosynchronous orbits are easier to do it. That's okay. But ரொம்ப டெக்னிக்கலா போயிட்டோம்னா it's difficult. I can run equations, but that will be no use. சார் இப்ப இருக்கிற சயின்ஸ்ல இவ்வளோ பிளானட் இருக்கு, இப்போ ரொம்ப முன்னாடி இருக்க காலங்களால எப்படி அடிமை பண்ண முடியும்? ஏதாவது டெக்னாலஜி இல்லாம, எந்த எஜுகேஷன் இல்லாம? டெக்னாலஜி இல்லாம சொல்லாதீங்கன்னு சொன்னேன். ஆரியபட்டனுடைய புக்ல அவர் எவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எழுதிருக்காரு. ஸோ ஏன் உட்காந்து நீங்க கற்பனை பண்றீங்க அன்னைக்கு டெக்னாலஜி இல்லைன்னு? அவர்கிட்ட சில டெக்னாலஜி இருந்தா அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காரு, அவ்வளவுதான் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. தட்ஸ் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவர் அதுக்கு மேல கண்டுபிடிக்கல. ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் மூனுடைய பல பெர்டர்பேஷன்ஸ் அவங்க கண்டுபிடிக்கல. ஓகே, மச் மோர் அப்சர்வேஷன் டேட்டாலாம் வந்து கேரளா ஸ்கூல்ல கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்காங்க. டெலஸ்கோப் வந்த பிறகு நம்ம ரொம்ப அதிகமா கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் நிறைய இருக்கு. ஐம் ஜஸ்ட் சேயிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து நம்ம எர்த்ல இருந்து தான் நம்ம வந்து ஸ்கை அப்சர்வ் பண்ண முடிஞ்சது, பிக் டெலஸ்கோப் வச்சோம். பட் அதுல தெரியாத பல ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து ஸ்பேஸ் டெலஸ்கோப் வச்ச பிறகு தான் நமக்கே தெரிய வந்திருக்கு. ஓகே, ஸோ அதனால ஸ்பேஸ் டெலஸ்கோப்பே இல்லாத 1950ல எப்படி அவர் கண்டுபிடிச்சாருன்னு கேள்வி கேட்டீங்கன்னா அவர் பண்ணிருக்காரு. பட் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் விச் யூ ஆர் கரெக்டிங் நவ். ஸோ ஆரியபட்டனும் அவருடைய காலத்துல இருந்த சில தகவல்களை வைத்து சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஹியூமன்ஸா, இன்டெலிஜென்ட் லைஃபா, ஆர் லைஃபா? மேபி. ஐ மீன் இன்னைக்கு ஸ்பெகுலேஷன் தான் பண்ண முடியும், நம்ம யூகம் தான் பண்ண முடியும். இருக்கக்கூடாது என்பதற்கான எந்த வித இதுவும் இல்ல. We will have a different talk on that subject. It's a whole field. I'll organize a talk. வேற்று கிரகங்களில் மனிதர்கள் இருக்கிறார்களா அப்படிங்கறத பத்தி பேச டாக் பண்ணோம். பிளானட்ஸ்க்கு நேம் பண்ணதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன்ஸ் இருக்கா? பிளானட்ஸ்க்கு நேம் பண்ணிருக்காங்க. ஜூபிட்டர் அப்படின்றது ஏன் ஜூபிட்டர்னு வச்சாங்க? எல்லா ஊர்லயும் வந்து ஒரே பேர்லாம் வரல, நம்ம பல பேர் வச்சிருக்கோம். நம்ம ஊர்லயும் வந்து ஒரே பேர் வைக்கல, நமக்கு ஒரு பேர்ல தான் இன்னைக்கு தெரிஞ்சாலும் இன்னைக்கு நீங்க வந்து ஜோதிட பேரகராதியில ஒரே கோளுக்கு வந்து 10-15 பேர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மை மீன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல மை மீன், ஐ எம் நாட் சேயிங் MY மீ, மை மீன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சனிக்கோள், சங்க இலக்கியத்தில் இருக்கு. நமக்கு யாருக்குமே எனக்கு தெரியாது, ஐ மீன் பெரும்பாலும் தெரியாது, ரைட்? ஸோ இட்ஸ் நாட் ஒரு பேர்.
பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு நபர்கள் பல்வேறு கருத்துக்களோட பேர் வச்சிருக்காங்க. இப்போ வீனஸ்க்கு வந்து தமிழ்ல வந்து ஒளியோன்னு ஒரு பேர் இருக்கு. விடிவெள்ளி எல்லாருக்கும் தெரிஞ்சது. நான் சொல்றது ஒளியோன்னு ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் என்னன்னாக்கா வீனஸ் தான் இருக்கிற பிளானட்ஸ்லயே ரொம்ப பிரைட்டாவும் ரொம்ப மங்களாவும் போகும். ரொம்ப பிரைட்டாவும் ஆகும், ரொம்ப மங்களாவும் ஆகும். ஸோ அதுக்கான ரீசன்ஸ் இருக்கு, which we all know, because அது இன்னர் பிளானட். ஸோ அதனால இடத்துக்கு ரொம்ப பக்கத்துலயும் வர முடியும், சூரியனுக்கு பின்னாடி போச்சுன்னா ரொம்ப தொலைவிலையும் போக முடியும். ஸோ இட் வில் பி அப்ரிஷியபிளி விசிபிள். ஸோ தெரியும். இன்ஃபேக்ட் அந்த சுக்ராச்சாரியரோட கண்ணை குத்தின கதையெல்லாம் புராண கதையெல்லாம் இருக்கு தெரியுமா? there is also a link to this thing. கதை தான், அது வேற விஷயம். பட் இந்த இதை விளக்கறதுக்கு ஒரு கதையா உருவம் பண்ணிருக்காங்க. ஸோ இட்ஸ் தேர். ஸோ எல்லா சிவிலைசேஷன்லயும் ஒரே பேர் கிடையாது. ஒரே சிவிலைசேஷன் நம்ம நினைச்சிருக்க இந்தியாவிலையும் கூட ஒரே பேர் கிடையாது. ரைட்? பல்வேறு விதமான கதைகள், பல்வேறு விதமான கருத்துக்கள், பல்வேறு விதமான பேர். நிலவுக்கே வந்து தமிழ் எவ்வளவு பேர் இருக்கு. ரைட்? புதனின் மைந்தன் நிலவுக்கு ஒரு பேர் இருக்கு. பிகாஸ் ஒரு புராணத்தின்படி வந்து புதன் வந்து செவ்வாயோட வைஃபோட அஃபேர் வச்சிருந்தாராம். அப்போ பிறந்தது நிலவு அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கு. நம்ம வந்து பொதுவா இப்போதைக்கு நம்ம கால அளவுக்கு யூஸ் பண்ணது வந்து அட்டாமிக் கிளாக். பழைய முறையில் ஒரு செகண்டுக்கு கீழே ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்டா இல்ல கணக்கு இருக்கு. அதாவது வந்து இப்போ தமிழ்லயே வந்து ஒரு கன்சிமிட்டும் நேரத்துக்கு வந்து இவ்வளவு பங்குல போட்டேனாக்கா ஒரு என்னது பேரு வினாடி இல்ல வேற ஒரு பேரு ஒரு கணம் இதெல்லாம் வந்து குறைவான நேரத்தை கலக்கிறதுக்கான கணக்கீடுகள் இருக்கு. பட் பிராக்டிக்கலா பண்ண முடிஞ்சிருக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பிராக்டிக்கலா ரொம்ப அக்குரேட்டா பண்ண முடிஞ்சிருக்குமான்னு சொல்ல முடியாது. நாடி கன்சிமிட்டர் இதெல்லாம் கணக்கு வச்சு ஒரு கணக்கு. இவ்வளவு நாடி வந்து இவ்வளவு கன்சிமிட்டர் வந்து ஒரு நாடி அப்படின்னு கணக்கு. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப அக்குரசி இருக்கும் வாய்ப்பு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வாட்டர் கிளாக்லயே வாட்டர் முழுகிற ஓல் டைம் உங்களுக்கு அக்குரேட்டா இருக்கும். ஐ மீன் ப்ரொவைடட் தட் வாட்டர்ல வந்து பெரிய அளவுக்கு டென்சிட்டி வித்தியாசம் இல்லைன்னா, பட் அந்த ரேட் ஆஃப் இமர்ஷன் வந்து சேமா இருக்கு. பட் யூ டோன்ட் நீட், ஐ மீன் யூ டோன்ட் நீட். அந்த காலத்துல வந்து அது வந்து கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு நமக்கு மில்லி செகண்ட் ஏன் தேவை? பிகாஸ் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு அட்டாமிக் ரியாக்டர் ஒர்க் பண்றோம்னு சொன்னா அதுல மில்லி செகண்ட்ல நடக்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால நமக்கு தேவை. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது வந்து என்ன வந்து 8:39க்கு போன் பண்ண பாரு யாராவது சொல்லுவோமா? 8:39ங்கிற ஐடியாவே வந்து மீனிங்லெஸ்ஸா இருந்திருக்கும் இல்லையா? சாயங்காலம் வாப்பா அப்படின்னு தான் சொல்லியிருந்திருக்கும். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? சாயங்காலம் 4 மணிக்கு வா அப்படிங்கிறோம் இல்லையா? பிகாஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்வு முறைக்கு இந்த டைம் தேவை. ரைட்? ஸோ தோ அந்த ஐடியா இருந்தாலும் அது வந்து பிராக்டிக்கலா எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் பர்பஸ் how do we define an unbiased second? How do we define 1 second? Atomic clockல basically we say, I mean of course exactly அந்த நம்பர் மறந்து போச்சு. ஒரு சீசியம் ஆட்டம் வந்து இவ்வளவு வைப்ரேஷன் பண்ணா ஒரு செகண்ட் அப்படின்னு வச்சு. But BIS I believe or the standards organization does not use cesium clock. What? No. That's an international standard. Okay, so that international standard ல அவங்க என்ன பண்றாங்கன்னா they send a signal. So that is ஒரு செகண்டுக்கான சிக்னல் they send. நம்ம BIS ல அது வந்து of course இதுல பண்றாங்க. That is NPL ல National Physical Laboratory ல. National Physical Laboratory also sends a 1 second signals. Okay. For the larger use. Okay. But the calculation is actually through cesium clock. I mean, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இன்டர்நேஷனல் லெவலில் எல்லாரும் சிசிஎம் கிளாக் தான் பண்ணுறோம். முன்னாடி வேறு அதர் மெத்தட்ஸ், பட் அதெல்லாம் விட்டுரும். பிகாஸ் தேர் நாட் மெயின்டெனபிள் ஓவர் பீரியட் ஆஃப் டைம்.
ஆரியபட்டா சொன்னது எல்லாமே கரெக்டா இருக்கு நான் சொல்லி இல்ல ஆரியபட்டா சொன்னது எல்லாமே கரெக்டா இருக்கு நான் சொல்லவே இல்லை. ஆரியபட்டா வந்து பூமியை சூரியன் சுத்துதுன்னு சொல்றாரு, தப்பு. சோ ஒரு சில விஷயம் உண்மை, ஒரு சில விஷயம் போய். சரி, உண்மையா இருந்திருக்கலாம், பட் உண்மையா இருக்கா அப்படிங்கறதான் கேள்வி. சரி, யூகமா வந்து உண்மையா இருந்திருக்கலாம், அது இருக்கலாம், இது இருக்கலாம், பேசிட்டே இருக்கலாம், பட் உண்மையா இருக்கா அப்படிங்கறதான் கேள்வி. சோ இப்போ ஜோதிடத்தை எடுத்துட்டோம்னு சொன்னாக்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜோதிடர் இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய பல்வேறு கணக்குகள் தப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், உத்தராயன் ஜனவரி 14 கிடையாது, ஆனா இன்னைக்கும் ஜனவரி 14 நம்ம பூச்சினுக்கிறோம். இது என்னது, என்ன ராசியில் அன்னைக்கு சூரியன் போறாருன்னு எல்லாம் பூச்சினுக்கிறோம், மகர ராசி, மகர சங்கராந்தின்னு பூச்சினுக்கிறோம். அன்னைக்கு போவே இல்லை. உண்மையிலேயே நீங்க போய் பாத்தீங்கன்னா சூரியன் வந்து மகர ராசிக்குள்ள வேற நாள் போயிட்டு இருக்காரு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஆக்சுவல் மகர ராசி என்டர்வைஸ் சன் வாஸ் ஆன் 18th January நினைக்கிறேன். மகர ராசிக்குள்ள 18th January, பட் உத்தராயன் இஸ் ஆன் December 25. இது ரெண்டுத்துக்குமே கேப் வந்து போச்சு. அன்னைக்கு ரெண்டும் சேமா இருந்தது, January 14th இருந்தது. அது இந்த ப்ரொசிஷன்னால கேப் விரிஞ்சு போச்சு. ஸோ அதர் பெர்டர்வேஷன்ஸ்னால அது வந்து மகர ராசிக்கு சூரியன் போறது வந்து இந்த வருஷம் இப்போ தான் January 18. எல்லா வருஷமும் அப்படியே இருக்காது, பிகாஸ் எர்த் வந்து ஒரே ஆர்பிட்ல சுற்றல, அதுலயும் வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த வேரியேஷன்ஸ்னால திஸ் வில் சேஞ்ச். எது இல்ல, அதாவது நம்ம வந்து அந்த ராக்கெட்ல ஃபியூல் வச்சு அப்பப்போ சரி பண்றோம். அந்த ஃபியூல் தீர்ந்து போனதுனால நம்ம வந்து அந்த சேட்டலைட் அங்க வைக்க முடியாது அப்படின்னு. வெரி ஷார்ட் லைஃப் தானே, 8 years 10 years அதுக்கு மேல கிடையாது. 8 years 10 years தானே அதுக்கான லைஃப். See, that's what I'm saying. 29.5 அப்படின்னு போட்டு நம்ம ரஃபா கணக்கு வச்சுக்கலாம். பட் அதுவே நீங்க வந்து வருஷம் போட்டீங்கன்னா அந்த எரர் வில் அக்குமுலேட், ரைட்? சோ ஒரு ஷார்ட் டேர்முக்கு அது போதும். நம்ம வீடு கட்டும் போது வந்து நம்ம வந்து வர்னியர் கேலிபர் வச்சு அளக்குறோம் இல்ல, பட் அதே சமயத்தில் நீங்க ஒரு எலக்ட்ரானிக் செக் பண்ணும்போது வர்னியர் கேலிபர் கூட உங்களுக்கு போதாது. யூ ஆர் மெஷரிங் வித் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். எல்கேஜில ஏபிசிடி சொன்னா நம்ம ஐயோ எவ்வளவு நல்ல பையன், எவ்வளவு அழகா சொல்றான், எவ்வளவு நல்ல பொண்ணு, எவ்வளவு அழகா பாடுறான்னு சொல்லுவோம். இப்போ நீங்க யாராவது ஏபிசிடி பாட்டீங்கன்னா ஆமா, ஏதாவது ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் திரும்பி போக வேண்டியிருக்கும். ஆக்சுவலி நீங்க இருக்கக்கூடிய பஞ்சாங்கம் எல்லாமே போய் அது வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் எதுக்காக வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 40 பஞ்சாங்கம் இருக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு. ஏன் வந்து டிஃபரன்ஸ் ஃபார்முலாஸ் வந்தது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இதை பத்தி நான் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். இப்போ நீங்க சொன்ன அஸ்ட்ரானமி பத்தி ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். அதுக்கு நான் வந்து என்ன பண்ணலாம்? இப்போ இந்தியாவில் வந்து பல்வேறு விதமான பஞ்சாங்கங்கள் இருக்கு. ஒரு பஞ்சாங்கம் 2 பஞ்சாங்கம் இல்லை, தமிழ்நாட்டிலையும் வேரியேஷன் இருக்கு. தமிழ்நாட்டு பஞ்சாங்கத்துக்கும் வட இந்திய பஞ்சாங்கத்துக்கும் வேரியேஷன்ஸ் இருக்கு. பல பஞ்சாங்கங்கள்ல பல்வேறு விதமான வேரியேஷன்ஸ் இருக்கு. இந்த வேரியேஷன்ஸ்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு சமயத்தில் யாராவது எழுதியிருக்கக்கூடிய ஒரு சூத்திரத்தை அப்படியே எடுத்துக்கிறது. ஓகே, இப்போ ஆரியபட்டர் எழுதின சூத்திரத்தை வந்து அதுக்கப்புறம் பல பேர் மாத்திருக்காங்க, இன்க்ளூடிங் ஆரியபட்டா 2 மாத்திருக்காரு. ஆனா நம்ம ஆட்கள் பல பேருக்கு இந்த மாதிரி 2 பேர் இருந்தாங்கன்னே தெரியாது. ஸோ அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா இது ஆரியபட்டர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவர் செஞ்ச சில கரெக்ஷன்ஸ் இருக்கும்ல, அந்த அளவுக்கு கரெக்ஷன் அதுல இருக்கும். பட் இன்னொருத்தர் வந்து வேற ஒரு பஞ்சாங்கத்தை யூஸ் பண்றாங்கன்னா அதுல இருக்காது. இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ். தென் இப்போ நிறைய சில குழப்பங்கள் இருக்கு. நாம அந்த டீடைல்ஸ் எல்லாம் போல. இப்போ உதாரணமா ஒரு திதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்களேன். ஒரு திதி வந்து உங்களுக்கு 30 திதி இருக்கு, பட் 29.5 days தான் இருக்கு. அதுக்குள்ள 30 ஒதுக்குனா என்ன பண்ணும்? ஸோ 24 மணி நேரம் ஒரு திதி இருக்காது. ஆக்சுவலா ஒரு திதி என்பது 16 மணி நேரத்துல இருந்து 29 மணி நேரம் வரைக்கும் வேரி பண்ணும். அப்போ இன்னைக்கு திதி என்பதை நான் எதுவா வச்சுக்கிறது? நாள் தொடங்கும் போது இருக்கிற திதியா, அல்லது அதிக நேரம் இன்னைக்கு இருக்கக்கூடிய திதியா? ரைட், இந்த மாதிரிலாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு
அதுக்கான ஒரு தேதி வச்சிருக்காங்க. சில பேர் என்னன்னாக்கா சூரியன் உதிக்கும் போது என்ன திதி இருக்கோ அதான் அந்த தினத்தோட திதி. இன்னொருத்தர் வந்து அதெல்லாம் முடியாது, சூரியன் உதிச்சு 5 நிமிஷத்துக்கு தான் இந்த திதி இருக்குது, ஸோ நான் அதை எப்படி ஏற்றுக்க முடியும், அதனால இந்த எது லாங்கஸ்ட் பீரியடா இருக்கோ அதான் திதி ஏற்றுப்பேன். இந்த மாதிரி நிறைய சூரிய உதயமே கல்கத்தால இருந்து சூரத் வரைக்கும் ஒரே நாள் டைம் இல்ல. ஒரே நேரம் கிடையாது. பஞ்சாங்கத்துல வந்து அவங்க they make that difference. அது இல்லைன்னு சொல்ல முடியாது, they make some difference, but still அந்த சூரிய உதயத்துல இருக்கக்கூடிய டைம் வந்து திடீர்னு ஏத்துக்கிறது இல்ல. சில பேர் வந்து லாங்கஸ்ட் பீரியட் தான் திடீர்னு ஏற்றுப்பாங்க. சில நாள்ல வந்து ஒரே நாள், அதாவது ஒரு 24 மணி நேரத்துல சூரிய உதயத்துல இருந்து இன்னொரு சூரிய உதயம் எடுத்துட்டீங்கன்னாக்க 3 திதி கூட வரும். ஓகே, சோ அப்ப என்ன பண்றது? இந்த மாதிரிலாம் நிறைய அமாவாசை வந்து நீங்க ஓவராலா பார்க்கும்போது கரெக்டா வருது. அமாவாசை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு போடுறது கரெக்டா வருதான்னு பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு இது சொல்றேன். 1868 ஆண்டு தமிழ்நாட்டுல சிந்தாமணி ரவுதாச்சாரி அப்படின்னு சொல்லி ஒரு விஞ்ஞானி இருந்தார்.